डीएमके एक ऐसी पार्टी है जो काम तो करती नहीं लेकिन झूठा क्रेडिट लेने के लिए आगे रहती है. பிரதமருடைய பேரில் இந்த இலவச வீடு வழங்கப்படுகிறது. அதில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்கீடு எவ்வளோன்றதுனா 30% தான். 70% மாநில அரசாங்கம் கொடுக்குறோம். நான் அப்போ ஒத்துழைக்காத இருக்கிறோமா? அதுக்கு பேரே பிரதம மந்திரின்னு வச்சிருக்கிறாங்க. இந்திய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கம் ஒத்துழைக்கல் என்று ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்லியிருந்தால் அதுக்கு பதில் சொல்லலாம். 10ஆம் பொதுவாக அப்படின்னு சொன்னாக்கா எப்படி நாங்கள் பதில் சொல்ல முடியும்? முடிவு எழுதுவோம் என்று சொன்னவர்கள் யாருமே அவர்களுடைய அரசியல் பாதை முடிவுற்றிருக்கிறதே தவிர திமுகவிற்கு இதுவரையில் முடிவு என்பதே கிடையாது. இது ஆயிரங்காலத்து பயிர். இந்த ஆட்சியும் இந்த கட்சியும் தொடர்ந்து கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த மண்ணிலே இருக்கும். 10 ஆண்டு காலமாக அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்பதை சொல்லி மக்களிடத்திலே ஓட்டு கேட்க முடியவில்லை. மாறாக திமுக அரசை விமர்சிப்பதும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரை புகழ்ந்து பேசுவதும் என்கிற உத்தியை பிரதமர் மோடி கையில் எடுத்திருக்கிறார். வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் யார் என்பதை பாஜகவினருக்கு உணர்த்தப் போகிறார்கள். மோடி அவர்கள் நிறைய சொல்லுவார். அதில் இதுவும் ஒரு ஆர்வம். என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கின்றார்கள். அந்த 2 கட்சிகளையும் அவ்வளவு எளிதிலே தமிழ்நாட்டில் இருந்து மக்களிட மனதில் இருந்தோ அரசியல் களத்தில் இருந்தோ நீக்கிவிட முடியாது. மோடி அவர்களுக்கு இங்கு அவருடைய இயக்கத்துக்கு இங்கு பெரிய இடம் இல்லை. அவர் இங்கே இடம் இல்லாததால் இருப்பவர்களை காலி செய்ய வேண்டும் என்று நினைத்து அப்படி பேசுகிறார். வணக்கம், இது கேள்விக்களம். இருப்பவர்களை காலி செய்துவிட பாரதிய ஜனதா கட்சி முயற்சித்து கொண்டிருக்கிறது. திமுக காணாமல் போய்விடும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய அந்த கண்டனத்திற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று கடுமையான பதிலடியை தந்திருக்கிறார். எந்த திட்டத்திற்கு ஒத்துழைக்கவில்லை, எதை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் என்று சொன்னால் பரவாயில்லை, மெட்ரோ ரயிலை நிறுத்திவிட்டோமா? பல கேள்விகளை முதலமைச்சர் அடுக்கியிருக்கிறார். இந்தியா கூட்டணிக்கு எதிராக வெவ்வேறு மாநிலங்களில் ஒன்றிய அரசு கொடுத்து வரக்கூடிய தொல்லைகளை பார்க்கும்போது ஒரு அச்சம் அவர் முகத்தில் தெரிகிறது. தோல்வி பயம் வந்துவிட்டது, அதனால் தொல்லை தர தொடங்கியிருக்கிறார்கள், 40லும் வெல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரதமர் தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறார் என்பது முதலமைச்சருடைய வருத்தமும் வேதனையும். இது சார்ந்து நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, பத்திரிகையாளர் சுகுணா திவாகர், அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் சி ராமன், வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன், பாஜகவினுடைய திரு தங்க வரதராஜன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சுகுணா திவாகர், பிரதமருடைய சவாலும் முதலமைச்சருடைய பதிலடியும் எப்படி பார்க்குறீங்க? இதில் 2 விஷயங்கள். ஒன்று, பிரதமர் ஒரு இந்திய அரசனுடைய பிரதிநிதியாக இங்கே நலத்திட்டங்கள் தொடக்க விழாவுக்கு வருகிறார். அரசு விழா, நம்ம அரசு விழா அது. அதில் அவர் அரசியல் பேசியது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை தாண்டி அவர் அரசியல் பேசியதை தாண்டி மேடையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சர் இருக்கிறார். அவர்கள் இருவருடைய பெயர்களையுமே குறிப்பிடாமல் பொதுவாக அவருடைய பதவிகளை மட்டுமே குறிப்பிட்டு பேசியது, அது மற்றவருடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு பேசிவிட்டு அவர்களுடைய பெயர்களை குறிப்பிடாமலே பேசியதுங்கிறது ஒரு மலினமான ஒரு அரசியல் நடவடிக்கை என்று தான் சொல்ல வேண்டும். பிரதமர் தான் வகிக்கக்கூடிய ஒரு பதவிக்கும் பொறுப்புக்கும் ஒரு அழகோ மாண்போ சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது அடிப்படையான ஒரு விஷயம். இரண்டாவதாக பார்த்தோம்னு சொன்னால், அந்த ஒரு மேடையை அவர் தொடர்ச்சியாக ஒரு அரசியல் மேடையாக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுமே அதை குறிப்பிட்டு சுட்டி காட்டியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமுமே ஒரு 2 முறை 3 முறை தொடர்ச்சியாக அவர் தமிழ்நாட்டுக்கே வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்துக்கும் போகிறார். அதிகமாக தமிழ்நாட்டை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜனவரியில் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை போனார். பிப்ரவரியில் மார்ச் என்று சொல்லி இப்போ அடுத்த வாரம் மார்ச் 4ஆம் தேதி வருகிறார். தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணுது. அவர் மகாராஷ்டிராவுக்கு போகிறார், மத்திய பிரதேசம் போகிறார், உத்தரப்பிரதேசம் போகிறார், திரும்ப வெஸ்ட் பெங்கால் போகிறார். ஆல்வேஸ் ஆனால் எலெக்ஷன் மோடு. இப்போ ஒரு திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இறுதிக்கட்ட வேகமான பயணம் போயிட்டுருக்கு. திமுகவோட எதிர்வினை அப்படின்றது ரொம்ப மெஷர்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் இந்த தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு வருவது மட்டுமல்ல, நீங்கள் இப்போ அண்ணாமலையினுடைய ஒரு யாத்திரை போகிறார். அந்த யாத்திரையுடைய நிறைவு விழாவிலே மோடி கலந்து கொள்கிறார். அந்த யாத்திரை என்னென்னா,
திராவிட கட்சிகளுடைய ஆட்சியால் தான் தமிழகம் சீரழிந்து விட்டது, அதை மாற்ற வேண்டும், தாமரை மலர வேண்டும் என்கிற ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையுடைய நிறைவு விழாவில் அவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசுவது என்பதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்தோம்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபியில் அண்ணாமலை, அதே மாதிரி இவர் கருநாகராஜனாக இருக்கட்டும் அல்லது KP ராமலிங்கமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அதிமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் சுதாகர் ரெட்டியாக இருந்தாலும் சரி, JP நட்டாவாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் திமுக மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார்களே தவிர அதிமுக மீது ஒரு தொடர்ச்சியாக ஒரு சாஃப்ட் கார்னரோடு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கூட்டணியில் முன்பு இருந்த அவங்களுடைய கூட்டணியில் மிகப்பெரிய மேஜர் பார்ட்னராக இருந்தது அதிமுக தான். அந்த அதிமுக இப்போது இல்லை என்பது அவர்களுக்கு பெரிய அளவில் ஒரு தோல்வி பயத்தை விளைவித்திருக்கிறது. இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டு அளவிலையும் சரி ஒரு மிகப்பெரிய தோல்வி பயத்தை விளைவித்திருக்கிறது. இன்றைக்கு அவங்க கூட்டணியே இன்றைக்கு முடிவு. அவர் சொல்கிறார் திமுக என்பது காணாமல் போய்விடும், அண்ணாமலை வந்து விட்டார் என்று சொல்லி மோடி சொல்கிறார். 75 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திமுக என்பது. அண்ணாமலை என்பவர் சமீபத்திலே வந்தவர். அவர் வந்ததுக்கு பிறகு பிஜேபியினுடைய தலைவராக வந்ததற்கு பிறகு எந்த தேர்தலையுமே வெற்றி பெறவில்லை. அவரே தேர்தலில் வெற்றி பெறவில்லை. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலையுமே தோல்வியை தழுவினார்கள், சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார்கள், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரே ஒரு ஓட்டு வாங்கினார் ஒரு வேட்பாளர், பிஜேபியுடைய வேட்பாளர். வாக்கு சதவீதம் என்பது குறைந்திருக்கிறது. பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் என்பது வெறுமனே 3%. அவங்க கூட்டணியில் போய் யாரெல்லாம் சேர்கிறார்கள் என்று பார்த்தால் GK வாசன் சேர்கிறார், புதிய நீதி கட்சி சேர்க்கிறது, ஜான் பாண்டியன் சேர்க்கிறார். எல்லாருமே 1% அல்லது 1% கீழே ஒரு 0.5% இருக்கக்கூடியவர்கள். மொத்தமாக இந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் கூட அதுவே டபுள் டிஜிட் வராத ஒரு சூழலில் தான் இருக்குது. ஒரு 9%, 6%, 7% இருக்கிறது என்கிற ஒரு சூழலில் அவர்களுக்கு அதிமுக என்பது மிக தேவையானதாக இருக்கிறது என்பதனால திரைமறைவிலே தொடர்ச்சியாக பிஜேபியுடைய தேசிய தலைவர்கள் என்பவர்கள் அதிமுகவை அவர்களை புகழ்ந்து பேசுவது, அவர்களை கூல் செய்வது, இந்த வேலைகளை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனம். அதிமுகவுடைய பிரிவுனால டெல்லி தலைமை ஆடி போயிருக்கு, தோல்வி பயம் அதனாலேயே அவங்களுக்கு விட்டது அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா. ஏன்னா இப்ப பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக வருவதற்கு தயாராக இருக்கார் கூட்டணி பேச்சுவார்த்தைக்குன்னு. அவர் கூப்பிடவில்லை. GK வாசனோட அவங்க பேசுறாங்க, ஜான் பாண்டியனோட பேசுறாங்க. பன்னீர்செல்வத்தை ஒரு காத்திருப்போர் பட்டியலையே தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவரை விட ஜான் பாண்டியன், ACS பாரிவேந்தரை விட செல்வாக்கு கம்மி அப்படின்னு இவங்களை நினைக்கிறாரா? இன்னும் டிடிவி தினகரன் பக்கம் பாஜகவினுடைய நிர்வாகிகள் யாரும் பேசின மாதிரி அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. ஆமாம், இல்லை இவர் ACSஐ விட அல்லது ஜான் பாண்டியனை விட GK வாசனை விட OPSஓ டிடிவி தினகரனோ செல்வாக்கு குறைந்தவர்கள் என்கிற அர்த்தம் கிடையாது. இன்னமும் அதிமுகவோட எப்படியாவது கூட்டணி வைத்துவிட வேண்டும். பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் காத்திருப்போர் பட்டியலே வைத்திருக்கலாம். அவங்களோட கூட்டணி வைத்தோம் என்று சொன்னால் இவங்க தேவையில்லாத தொந்தரவாக இருப்பார்கள் என்கிற ஒரு நினைப்போடு தான் இருக்கிறாங்க. சரி, காத்திருப்போர் பட்டியலில் இருந்தாலும் அவங்க வேற எங்கேயும் போயிருக்க போறதில்ல. வேற எங்கேயும் அவர் தலைமையில் ஒரு கூட்டணியெல்லாம் போடுற இடத்துல இல்லை. 2-3 நாளில் முடிவாயிடும், நல்ல செய்தி வரும்னு தான் OPS சொல்றதை பார்க்கிறோம். நாங்கள் தான் அந்த கூட்டணியிலே இருக்கிறோமே, எங்களுக்கு என்ன விருந்து, வெளியில் இருக்கிறவங்க தான் விருந்தாளிகள், விருந்தினர்கள் இல்லை அப்படிங்கிறத பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் பார்த்தோம்னு சொன்னால் பிஜேபி என்பது அதிமுகவை தான் தொடர்ச்சியாக நம்பிக்கொண்டிருக்கிறது. என்னன்னா அவங்க சொந்த படத்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்கிற ஒரு நிதர்சனம் தெளிவாகவே மோடிக்கு தெரிகிற காரணத்தினால்தான் அவர்கள் தொடர்ச்சியாக இப்படியான ஒரு மடினமான அரசியலை தொடர்ச்சியாக செய்கிறார்கள் அப்படி என்பதுதான் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுடைய விமர்சனம். அதில் உண்மை இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். திரு சுமந்த், பிரதமர் முகத்தில் ஒரு தோல்வி பயம் தெரியுது, அதனால கொஞ்சம் இறங்கி பேசுறாரு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றதும், 40லும் வென்று ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒன்று தான் திமுகவுடைய இலக்கு, அதுதான் தனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றுன்னு சொல்றாரு. அதற்கான ஸ்கோப் என்ன அப்படின்றது ஒரு கோணத்தில் விவாதிக்கணும். இன்னொன்று, அதிமுக ஒரு மீண்டும் வந்துடாதா அப்படின்னு டெல்லி பிஜேபி தலைமைகிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதனால திமுகவை ரொம்ப அட்டாக் ரொம்ப ஷார்பன் பண்றாங்க, OPS டிடிவி எல்லாம் இன்னும் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லயே வச்சிருக்கிறாங்க அப்படின்ற பார்வையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லை, நான் அந்த பார்வையில் நான் பார்க்கல. நான் பாஜகவும் திமுகவும் ஒரு களத்தை திமுக வர்சஸ் பாஜகவாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் தான் ஈடுபடுகிறார்கள். அதை நோக்கித்தான் தொடர்ந்து அனைத்து ஒருத்தர் பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் ஸ்டேட்மெண்ட் மாறி மாறி வருதே தவிர, இவர்கள் சொல்வது அவர்களுக்கு ஆதாயம் கொடுக்குற மாதிரி இருக்குது, அவர்கள் சொல்வது இவர்களுக்கு ஆதாயம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இருவரும் சேர்ந்து கொண்டு அதிமுகவை ஓரங்கட்ட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுறாங்க. பாஜக தலைமையிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இன்றும் ஒரு ரொம்ப ஸ்லிம் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதிமுக திரும்பி வருவார்கள் என்று. அது நடக்கப் போவதில்லை. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு அது நடக்கப் போவதில்லை என்று கிட்டத்தட்ட உறுதியான பிறகும்
அவர்கள் வந்து திமுக மீது கடுமையாக விமர்சனம் வைக்கிறார்களே தவிர இது வந்து டார்கெட். பிரதமர் என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் சிறப்பான ஆட்சி கொடுத்தார், செல்வி ஜெயலலிதா நல்ல ஆட்சி கொடுத்தாங்க, அதெல்லாம் அதிமுகவினுடைய வாக்காளர்களை மனதில் வைத்துக் கொண்டுதான், தலைவர்களை மனதில் வைத்துக் கொண்டு. விஜயகாந்த் இறந்தப்ப என்னுடைய நல்ல நண்பர் அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய இரங்கல் கட்டுரைகள் வந்து ஆங்கில பத்திரிகைகள்ல பக்கமா வந்தது. இந்த தமிழ்நாட்டுடைய எல்லா ஊடகங்கள்லையும் வந்து அது ஒரு பெரும் செய்தியா தேமுதிக தொண்டர்களுக்கான வலை அப்படின்னு அது பார்க்கப்பட்டுச்சு. இப்ப ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆரையும் போல்றது அதிமுக தொண்டர்களுக்கான சாஃப்ட் கார்னர்ன்றீங்க. திமுகவும் பாஜகவும் தங்களுடைய நேரடி போட்டி மாதிரி காட்ட முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுல பிஜேபிக்கு அட்வான்டேஜ் இருக்கு, டிஎம்கேக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, ஒரு பிரதான எதிர்க்கட்சி, டிஎம்கே பெரிய அளவுல தொண்டர் படை கொண்ட வலுவான எதிர்க்கட்சியான அதிமுக களத்துல இருந்து அவ்வளவு தூரம் ஒதுக்கிட முடியுமா இவங்களால? பிரதமர் சொல்றாரு அப்படின்னா முதலமைச்சர் பதில் சொல்லாம இதுல இருக்க முடியுமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவோ ரைஸ் பண்ண எந்த முக்கியமான இஷ்யூவுக்கு திமுக பதில் சொல்லாம போயிருக்கு? சட்டமன்றத்திலோ வெளியிலோ ஏடிஎம்கேவுக்கு எங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம போயிருக்காங்க? எதிர்க்கட்சி அரசியலை வலுமா செய்ய வேண்டியது ஏடிஎம்கே தானே? இல்ல என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, திமுகவிற்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்குறீங்க. திமுகவுக்கு ஒரு குறுகிய கால அட்வான்டேஜ். அவங்க வந்து அதிமுக தான் பிரதான எதிரியாக இருந்திருக்கிறது, பல முறை தேர்தலில் திமுகவை தோற்கடித்திருக்கிறது. அதனால் அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டால் அவங்க என்ன புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும் இவ்வளோ நாள் சொன்னாங்க. உள்ளே விட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து திமுகவுக்கும் அது மிகப்பெரிய சவாலாகிவிடும் என்பது திமுக இன்றைய சூழலில் புரிந்து கொள்ளவில்லை. அதன் காரணமாகத்தான் என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு நடவடிக்கையிலும் பாஜக முதல்ல என்ன சொன்னாங்க? 3% கட்சி, நோட்டா கட்சி. இப்போ பாஜக லோக்கல் ஸ்டேட் லீடர்ஷிப், செகண்ட் ரேங்க் லீடர்ஸ், தேர்ட் ரேங்க் லீடர்ஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்கும் பதில் வருது. எதுக்கு வரணும்? நீங்க தானே சொன்னீங்க 3% கட்சி. அண்ணாமலைக்கு இதுவரையிலும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எங்கேயாவது அண்ணாமலைக்கு பதில் சொல்லியிருக்காரா? முதலமைச்சர் இல்ல, முதலமைச்சர் பதில் சொல்றாரு. பிரதமர் சொல்றது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றது, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தவிர அதற்கு கீழே இருக்கக்கூடிய யார் பேச்சையும் முதலமைச்சர் பொருட்படுத்துறது இல்ல. அதிமுகவோட தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலமைச்சர் இல்லங்க, திரு எடப்பாடி பழனிசாமி டைரக்டா மோடி அட்டாக் பண்ண மாட்டாரு. சின்ன எக்ஸாம்பிள், அதிமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் செல்லூர் ராஜு, கேபி முனுசாமி, சிபி சண்முகம், எஸ்பி வேலுமணி உட்பட அதிமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லோருமே பிஜேபியை தானே மிக கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தானே ஏடிஎம்கே வர்சஸ் பிஜேபி மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த தேர்தலில் பாஜகவை விட கணிசமான அளவில் கூடுதல் வாக்குகள் பெற வேண்டிய ஒரு நிர்பந்தம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால அவங்க பிஜேபி வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்ன சார் அர்த்தம்? பிஜேபி விட கூட ஓட்டு வாங்கணும்ன்ற கட்டத்துக்கு ஏடிஎம்கே நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க பாலிடிக்ஸ் டிஎம்கே எதிர்த்து பண்ணலன்னு தானே அர்த்தம். பிஜேபி எதிர்ப்பு பாலிடிக்ஸ் தான் பண்ணியாகிற இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்கன்னா அவங்களுடைய பிரைமரி சேலஞ்ச் வந்து டிஎம்கே வீழ்த்துறதா தானே ஏடிஎம்கே இருக்கணும். 1.5 ஆண்டு காலமாக எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படவில்லை என்பது நான் 1.5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறது. பல முறை அதை பற்றியும் பேசியிருக்கிறோம். கடுமையாக திமுகவை விமர்சனம் அவர் செய்ய தவறுகிறார். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திலும் சரி வெளியிலையும் சரி வலுவான அளவுல தரவுகளை வைத்துக் கொண்டு ஆணித்தரமா ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அவருக்கு மீடியா வெளிச்சம் கிடைக்காம போகலாமே தவிர அவர் கடமையை அவர் எங்க செய்ய தவறுனார்? அறிக்கையாக இருக்கட்டும், சட்டமன்ற பேச்சுகளாக இருக்கட்டும், அவர் ஃபார்மிடபிளா அப்போஸ் பண்ண தானே செய்யறாரு. ஒரு நிமிஷம், நீங்கள் சமீப காலத்தில் இந்த லாஸ்ட் 2 வாரத்தை விட்டுடுங்க. இப்போ வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாரு, ஆக்டிவாக இருக்கிறாரு. ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு 4-5 இஷ்யூஸில் எடுங்க, எந்த இஷ்யூலையும் உடனடியாக ஒரு ரியாக்ஷன் வரல. அண்ணாமலை வந்து பேசி 2 நாள் கழித்து இல்லை 1.5 நாள் கழித்து ஒரு அறிக்கை வரும். 2வது, எத்தனை விஷயங்களில் இப்போ அறப்போர் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்களை கோட் அன்கோட் ஆதாரத்துடன் வைக்கிறார்கள். இப்போ அந்த மணல் ஊழலை பற்றி இவ்வளோ பெரிய 700 பேஜ் டாக்குமெண்ட்டை வச்சு சொல்லியிருக்கிறாங்க.
அதிமுக போராட்டம் நடச்சாங்களா? ஒரு விஷயம் குணா, ஆட்சியில் இல்லாத ஒருத்தங்களும் என்ஜிஓ பண்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? இப்போ வந்து மணல் பிரச்சனைனா அவர் தான் மணலை ஹேண்டில் பண்ணவர், ஹைவேஸ் மினிஸ்டரா இருந்தவர், பிடபிள்யூடி மினிஸ்டரா இருந்தவர், வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டரா இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். இப்போ எதிர்க்கட்சிகள் சொல்ற யாரோ ஒரு தன்னார்வலர்கள் பொது நல தொண்டர்கள் சொல்ற குற்றச்சாட்டுக்கும் ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது நீங்க 2021 முன்னாடி இதுதானே நடந்தது, இதே பாலாத்துல காவேரியில மணல் எடுத்தீங்களா இல்லையான்ற அதே பிரச்சனை வரும்ல. மற்றவர்கள் பேசுவது போல எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆட்சியில் இருந்தவர் பேச முடியாது. பாருங்க, பாலாத்துல மணல் எடுத்தீங்களா இல்லையாங்கிறது இங்க பிரச்சனை இல்லை. இங்க ஆதாரத்துடன் கூடுதலாக எவ்வளவு மண் எடுக்கப்பட்டது என்பது அரசாங்க அதிகாரிகளே அதற்கு அஃபிடவிட் போட்டு வச்சு எவ்வளவு எக்ஸஸ் போட்டிருக்காங்க, எவ்வளவு ஃபைன் லெவி பண்ணியிருக்காங்க, அந்த ஃபைனை எப்படி குறைச்சாங்க அந்த IAS அதிகாரி, எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நான் அதை சொல்லலை குணா. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது எவ்வளவு கேஸ் போட்டாங்க அதிமுக அரசு மீது. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போகலையா? SP வேலுமணிக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போகலையா? விஜயபாஸ்கருக்கு எதிராக நீதிமன்றம் யார் போனாங்க? திமுக போகலையா? ஏடிஎம்கேவோட பிரையாரிட்டி வந்து கடந்த ஓராண்டு காலம் சின்னத்தை தக்க வைக்கணும், கட்சியை கன்சாலிடேட் பண்ணணும், கட்சி கொடியை தக்க வைக்கணும், கட்சி ஆபீஸை காப்பாற்றணும், ஒற்றை தலைமை அப்படின்ற கட்சியை கொண்டு வரணும். போன வருஷத்துல அவங்களுடைய நிலைமை திமுக சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கூட வேகமாக இருக்கலாம். செல்லவில்லை இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது என்று எனக்கு தெரியும். சில காலம் பொறுத்த பிறகு நான் நீதிமன்றத்துக்கு போவேன். இதுதானே திமுக பண்ணிச்சு எதிர்க்கட்சியா இருந்தபோது. அதே தானே பண்ணாங்க. ஒரு கேஸ்ல கூட நீங்க அண்ணாமலை வந்தார், BGR எனர்ஜியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, அவ்வளோதான், அத்தோட மறந்தாச்சு. அடுத்தது வேற ஏதாவது ஒன்று சொல்றது, அடுத்தது அது போயிட்டே இருக்கு, கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது. யாருமே வந்து அதற்கு ஒரு தீர்வு காணத்துக்கு இல்லை. இந்த அரசாங்கத்தை டு ஹோல்ட் இட் டு அக்கவுண்ட் நீதிமன்றத்துக்கு போகலையே, அதிமுகவும் போகலையே. எனக்கு அதுதான் எனக்கு வருத்தம். ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படவில்லை. சரி, 2 பாயிண்ட்ல 2 பேர்ட்ட நான் கருத்து கேட்கணும். மணிகண்டன்ட்ட ஏடிஎம்கே எஃபெக்டிவா அப்போசிஷனா வேலை செய்யறான்னு கேட்கணும். திமுக வந்து அதிமுகவை ஓரம் கட்டிட்டு களத்தை டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு மாத்த விரும்புறதா நீங்க சொல்றீங்க. இந்த 2 பேரோட கருத்தையும் கேட்டுறேன். சூர்யா. இல்லை, சுமன் சார் அதிமுக மீது அது எதிர்க்கட்சியாக செயல்படலை, முறையாக செயல்படலை அப்படின்னு நீண்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சுட்டு, ஆனால் திமுக இந்த களத்தை ட்விஸ்ட் பண்ண பார்க்குது, பிஜேபியை எதிரியாக நிறுத்த பார்க்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இதிலிருந்தே உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும், சுமன் சார் போன்றவர்களுக்கு அதிமுக என்பது செல்லப்பிள்ளை. அவர்கள் செயல்பட்டாலும் செயல்படலைனாலும் செல்லப்பிள்ளை. திமுக வந்து நனைஞ்சு சுமக்கணும். திமுகவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் திமுகவுக்கு, அதிமுகவை சேர்த்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு என்கிற நிலைப்பாடு. காப்பாற்ற வேண்டியது என்ன இருக்கு? அவர் ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிக், கவர்மெண்ட்டை தான் விமர்சனம் செய்வாங்க. அதான் பொலிட்டிக்கல் கிரிட்டிக் என்ன சொல்றாங்க? நடுநிலையாளர்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க மேல தான் சார் விமர்சனம் வைப்பாங்க, எதிர்க்கட்சி மேல எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க வேலை. ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தன் மீது யார் கல்லெறிந்தாலும் அந்த கல்லுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். நீ வந்து பாஜக காரர்கள் கல்லெறிகிறார்கள், நீ அதிமுக காரன் கல்லெறிஞ்சா மட்டும் தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், அதனால நீ கல்லெறி, அதிமுக பிஜேபி கல்லெறிஞ்சா நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன், நான் வெயிட் பண்றேன், அடி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சொல்லும். அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் பிஜேபிக்கு திமுக ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறாரு. எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டு. பாஜகவினுடைய தலைவருக்கே அபிஷியலா நாங்க ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை, அவருடைய உளறல்கள் எதையும் நாங்க பொருட்படுத்துறது கிடையாது. இன்றைக்கு வந்து பேசிட்டு போயிருக்கிறது பாஜகவினுடைய. சார் நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. நீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து பேசிட்டு போனது வந்து பாஜகவினுடைய 2ஆம் கட்ட தலைவரோ 3ஆம் கட்ட தலைவரோ கிடையாது, இந்த நாட்டினுடைய பிரதமர். இந்த நாட்டினுடைய பிரதமர் அரசு நிகழ்ச்சியில வந்து கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம, கொஞ்சம் கூட கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸே இல்லாம கட்சி அரசியல் பேசிட்டு போறார். திமுகவை நேரடியா பொலிட்டிக்கலா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் முதலமைச்சர் இருந்தாலும் பேசியிருப்பாரோ? நேற்றைக்கு முதலமைச்சர் அந்த விழாவுக்கு போல, தேர்தல் நேரம் ஒரே மேடையில் இருக்க வேணான்னு தவிர்த்தாரா என்னன்னு தெரியல. அரசு விழா, முதலமைச்சர் போகல. முதலமைச்சர் போயிருந்தாலும் முதலமைச்சரை வைத்துக்கொண்டே தமிழ்நாடு அரசை பிரதமர் விமர்சிச்சிருப்பார், அப்படித்தானே? இல்ல, அவருக்கு என்ன எழுதி கொடுக்கப்பட்டதோ அதை வாசிச்சிருப்பார். ஏன் அப்படின்னா, எதுக்கு நான் சொல்றேன், ஆதாரங்கள் இருக்கு, நான் இல்லாமலாம் சொல்ல. நேரு ஸ்டேடியத்தில் ஒரு கூட்டம், ஒன்றிய அரசு எங்களுக்கு உரிய நிதியை கொடுக்கல அப்படின்னு, அது அரசு சார்ந்த நடைமுறை. நேரடியா பாஜகவை குற்றம் சாட்டல, அரசு எங்களுக்கு உரிய ஃபண்டிங்கை கொடுக்கலங்க அப்படின்னு டேட்டாவோட பிரசன்ட் பண்ணார் முதலமைச்சர். ஒரு அமைச்சர் பேசுறாங்க, முதலமைச்சர் பேசுறாங்க அப்படின்னா
கடைசியாக பேசக்கூடியவர்கள், இதற்கு முன்னாடி பேசினவங்க ஏதாவது கேள்வி எழுப்புனா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறது அந்த சபை நாகரிகம். ஒரு பிரதமர்னு இல்ல, யார் ஒருவருமே, இப்ப நானும் சுகுணானன் ஒரு கூட்டத்துக்கு போனாலுமே நான் ஏதோ ஒரு குற்றச்சாட்டோ ஒரு கேள்வியோ வைக்கிறேன் அப்படின்னா அவர் ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறது அந்த சபைக்கான நாகரிகம். அந்த சபை நாகரிகம் கூட இல்லாமல் தான் என்ன எழுதி டெலிபிராம்டர்ல ஓடுனுச்சோ அதை மட்டும் வாசிச்சுட்டு போனார். தமிழ்நாடு அரசினுடைய எந்த குற்றச்சாட்டுக்கும் அவர் பதிலளிக்கல. அதனால இது முதலமைச்சர் இருந்திருந்தாலும் இல்லனாலும் அவர் என்ன எழுதிட்டு வந்தாரோ அதை பேசியிருப்பார். அப்ப முதலமைச்சர் வந்து இன்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்றாருன்னா பிரதமர் எந்தவித டேட்டாவும் இல்லாம ஒரு அலிகேஷனை வைக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அதை ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு வருது. ஒண்ணும் இல்ல சார், பிரதமர் என்ன சொல்றாரு, அரசு ஒத்துழைக்கவில்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து இங்க வளர்ச்சி இல்ல, இந்தியாவினுடைய வளர்ச்சியின் ஃபேஸுக்கு இணையா தமிழ்நாடு வளரல, இப்படி எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறார். இது ஏதாவது ஒரு விஷயத்திற்கு பிரதமர் நம்பர்லயோ அல்லது திட்டத்தின் பெயர்லயோ ஏதாவது ஒரு டேட்டா, ஒரே ஒரு டேட்டா அவர் கொடுத்திருக்காரா? இல்ல, ஸ்பெசிபிக்கா இல்ல. ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ற அமைச்சர்கள், எங்களுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய அமைச்சர் ஏவா வேலு அவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாரும் வித் டேட்டா ஒவ்வொரு ஸ்கீம்லையும் நீ இவ்வளவு கொடுக்குற, நாங்க இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்ட்டு வித் டேட்டாவோட ரெஸ்பாண்ட் பண்றோம். இப்ப இது வந்து பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸா? இது பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் கிடையாது. எங்கள் அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறீர்கள், அந்த குற்றச்சாட்டுக்கு நாங்கள் அளிக்கிற பதில். நாகரிகமற்ற அவர் நடந்துகிட்டாருங்கிறதுக்காக நாங்களும் நாகரிகமற்ற நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, சுமந்த் குறுக்கிட வரும்றாங்க. டாக்டர் சுமந்த். இல்ல ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட்டு, டெலிபிராம்டரில் வரதா அப்படியே படிக்கிறாரு, எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போறாருன்னு பிரதமர் மீது குற்றச்சாட்டு திமுக வைக்கக்கூடாது. அது வந்து ஐ திங்க் எல்லோருக்கும் என்ன சொல்றாங்கிறது புரியும். பத்திரிகைகளை சந்திக்க முடியாத ஒருவர் பத்திரிகைகளை காட்டினா பத்திரிகையாளர்கள் மைக்க நிட்டினா ஓ மை காட் அப்படி ஓடக்கூடிய ஒரு, நீங்க அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறது நியாயம் இல்லை. ஒரு முதலமைச்சர் கேள்வி கேட்டா என்ன சார் தப்பு இதுல? சரி, நான் இந்த ஏடிஎம்கே பார்வையாளர்கள் பேசல. திரு மணிகண்டன் எவ்வளவு பிரஸ் நடத்திருக்காரு? திரு மணிகண்டன் பிரஸ் மீட் நடத்தலனா நீங்க தமிழ்நாட்டு அரசியல ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். வெள்ள நிவாரணத்துல தொடங்கி ஒவ்வொரு ஃபாரின் ட்ரிப்புக்கு பிறகு டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு பிரஸ் மீட் நடத்துறாரு. தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு அடிப்படை அரசியல கொஞ்சம் செய்திகளை வாசிச்சு வந்து மன்மோகன் சிங் வச்சாரு. செய்தி கூட வாசிக்காம டிபேட் கேள்வி எடுத்தாரு. தன்னுடைய இறுதி பிரஸ் மீட்ல 62 கேள்வி மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவருடைய இறுதி பிரஸ் மீட்ல 62 கேள்விகளை எடுத்தாரு. பிரஸ்ல இருந்து அன்ஸ்கிரிப்டட் क्वेश्चंस 100 ஜர்னலிஸ்ட வச்சிட்டு பிரஸ் மீட் நடத்துறாரு. மோடியை போய் கேளுங்க சார், எவ்வளவு அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண பிரஸ் ஒரு மோடியை போய் கேளுங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். மோடியை கேக்குறது தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திச்சு இங்கே நடத்துறது இல்ல, டெல்லியிலயும் பிரதமரும் நடத்துறது இல்ல, முதல்வரும் நடத்துறது இல்ல. அதுதான் விஷயம். சரி, மணிகண்டன் கிட்ட கேக்கலாம். திரு மணிகண்டன், பிரதமர் சந்திக்கலனா நீங்க அன்றாடம் நடக்கும் செய்தித்தாளை படிப்பதுன்னு அர்த்தம். சரி, ஒரு நியூஸ் பேப்பர் கூட படிக்காம இங்க பொலிட்டிக்கல் கிரிட்டிக்னு வந்து உட்கார்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் 3 இல்ல பர்சனல் அட்டாக் போறா. இன்னும் 3 விருந்தினர்கள் பேசல. திரு மணிகண்டன், அதிமுக வந்து எதிர்க்கட்சி பணியை செய்யல, அதனால களத்தை திமுக வெர்சஸ் அதிமுகன்னு மாற்றுவதற்கு, திமுக வெர்சஸ் பிஜேபின்னு மாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திரு சுமந்த் முன்வைக்கிறாரு. இன்னொன்று, பிரதமர் வந்து ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் பாராட்டுறதையும் திமுக அழிஞ்சு போயிடும், காணாம போயிடும் அப்படின்னு சொல்றதும் அதிமுக தொண்டர்கள் மீதான ஒரு கவன ஈர்ப்பு, அவங்களை எப்படியா ஈர்க்கிற முயற்சி அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்க? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். குணா, நான் ஒரே ஒரு விளக்கம் சொல்லிட்டு போயிடுறேங்க. அதாவது அரசு விழாவில் அரசியல் வந்து ஏதோ பிரதமர் மட்டும்தான் இப்போ இருக்கிற பிரதமர் பேசினார் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தை நான் வந்து ஏற்க மறுக்கிறேன். இது கருணாநிதி காலமாகட்டும், அதுக்கு பின்னாடி வந்த அம்மா ஜெயலலிதா காலமாகட்டும், அரசு விழாவில் அரசியல் பேசுவது அப்படிங்கிறது தமிழகத்தில் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏதோ இப்போ இருக்கிற பிரதமர் தான் அந்த மாதிரி பேசினார் அப்படின்னு பேசுறதுக்கு நான் முதல்ல உடன்படலை. ரெண்டாவது ஒரு விஷயம், சுமந்த் ரொம்ப நாகரிகத்தோடு சுட்டி காட்டினார். கலைஞர் கருணாநிதியோ புரட்சி தலைவி அம்மாவோ அதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் ஆகட்டும் இல்லை பேரறிஞர் அண்ணா காலத்தில் வந்து யாரும் எதையும் பார்த்து படிக்க மாட்டாங்க. அவர் எம்ஜிஆர்லாம் கலைஞருக்கு சொல்லவே தேவையில்லை, அவருக்கு இயல்பாக நீங்கள் 100 பிரசுக்காரங்க வந்தாலும் அவங்கள அவர் எதிர்கொள்வார். ஆனா யாரும் எழுதி வச்சு கலைஞர் தன்னுடைய இறுதி காலத்துல கூட வச்சு படிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப தேர்தல் பிரச்சாரத்துல கும்மிடிப்பூண்டியில தொடங்கி நம்ம லைட் ஹவுஸ்ல தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் ஒரே ஸ்பீச் தான் சார் படிப்பாங்க. அது கிருஷ்ணமூர்த்தி ரெக்கார்டட் டெக்ஸ்டா தான் சார் இருக்கும். அது பிரிண்டட் டெக்ஸ்ட் தானே பெரும்பாலும் ஜெயலலிதா அவர்கள் படிச்சிருக்காங்க தேர்தல் மேடைகள்ல. சார் நான் அதுதான் சொல்றேங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்தை எப்ப பாத்தீங்கன்னா பிரிண்டட் டெக்ஸ்ட் தான் பேசுவாங்க.
மத்த அரசு விழாக்கள்லயும் அப்படிதான் பேசியிருக்காங்க. பிரிண்டட் டெக்ஸ்ட் தான் அரசு விழால பேசியிருக்காங்க. கல்யாண வீட்லயும் அரசு பிரிண்டட் டெக்ஸ்ட் தான் அந்த அம்மா படிச்சிருக்காங்க. அது அவங்களுடைய சாய்ஸ். அது நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் வந்து எழுதி வாசிச்ச உரையை வாசிக்கிறாங்கன்னு சொல்றதா ஏற்ற இறக்கத்தோட வாசிப்பாங்க. அது அவங்களுடைய நடைமுறை பாணி. இல்லங்க இப்ப பாயிண்ட்க்கு வாங்க, பாலிடிக்ஸ்க்கு வாங்க சார். முதல்வர்களை காட்டிலும் இப்ப இருக்கிற முதல்வர் எப்படி பேசுறாரு அப்படிங்கறத பாக்குற மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நான் அந்த சப்ஜெக்ட் விட்டுறேங்க. சுமந்த் கேட்ட ஒரு கேள்விக்கு நான் வர்றேங்க. அதாவது திமுக எதிர்க்கட்சியா செயல்படுறப்ப பாத்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சியான டே 1ல இருந்து அவங்க அக்ரெசிவ் மோட்ல செயல்படுவாங்க. அது மறுப்பதற்கு இல்லை. அவங்க அந்த முதல் நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி அரசியலை ரொம்ப தீவிரமா மிகைப்படுத்தி பண்ணுவாங்க. ஆனா அதிமுகவோட எதிர்க்கட்சி அரசியலுங்கிறது நீங்க சமீபத்தில் இருந்த அம்மா காலம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நான் வெளிப்படையா சொல்ற ஒரு 4.5 ஆண்டுகள் வெறும் அறிக்கை விடுறது, முக்கியமான இதுக்கு ஏதாவது பிரஸ் மீட் நடத்துறது, இந்த அளவோட நின்றும். அந்த தேர்தலுக்கு உள்ள கடைசி 6 மாதங்கள் தான் அவங்க அக்ரெசிவா இறங்குவாங்க. உதாரணத்துக்கு 2011 தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சுனாமி அலை அப்போ அடிச்சப்ப கூட கோவையில் தான் தன்னுடைய பிரச்சாரம் 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிறப்ப அவங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அதே மாதிரி போனாங்க. அதனால அடிப்படையில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆளுமுக்கு பெயர் பெற்ற கருணாநிதியே தன்னுடைய கட்சியில பிரச்சனை ஏற்பட்டு வைகோனால கட்சி உடையும் அப்படிங்கிறப்ப நள்ளிரவு 12 மணி வரைக்கும் தூங்காம அறிவாலயத்தில் உட்கார்ந்து தன்னுடைய கட்சியை காப்பாத்தினப்ப அதிமுகவிற்கு ஆபத்து வருகிறது, துரோகிகளால் ஆபத்து வருதுங்கிறப்ப சாதாரண நிலையிலிருந்து அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு 1.5 வருஷம் அதை போராடி கட்சியை மீட்டு கொண்டாந்து நல்ல நிலைக்கு கொண்டாடுறதே பெரும்பாடா இருந்தது. அந்த நிலையிலும் கூட ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடு எதையும் குறைச்சி பார்க்கல. அவர் தேவையான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருங்க. ரெண்டாவது, சுமந்த் சாருக்கு இதெல்லாம் தெரியாம இல்ல, ஒரு மு.க. ஸ்டாலினோ இல்லை நேற்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோ ராமதாஸ் ஐயா பேசுற மாதிரி சீமான் பேசுற மாதிரிலாம் பேச முடியாது. ஏன்னா சீமான் பாருங்க என்ன வேணாலும் பேசுவார். மாடு மேய்க்கிறவங்களுக்கு நாளைக்கு அரசு வேலை தரேன் அப்படின்பாரு, நிழல் பட்ஜெட் போடுவார் மரியாதைக்குரிய மருத்துவர். ஆனால் ஸ்டாலின் அவர்களோ நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய சாத்தியம் இருக்கிற அதிமுகவோட தலைவர்களோ இவங்கள மாதிரி பேச முடியாது. அண்ணாமலையும் அப்படித்தான் பேசுவார். ஏன்னா தமிழகத்தில் வந்து இது வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வரல அப்படிங்கிறப்ப போற போக்கில் அவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆளும் ஆள்கின்ற நாளை ஆளப்போகின்ற திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அந்த மாதிரி பொறுப்பில்லாத பேச முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது அண்ணாமலை என்ன பண்ணுவார்னா தன்னை விட பல மடங்கு மேலே இருக்கின்ற முன்னிலையில் இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் நேற்று தான் அறிக்கை விடுவார். எதுக்குன்னா நான் அவரோட மோதிரத்துக்கு தான் பெரிய ஆள் நானுன்னு தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு பண்ணுவார். அதே சமயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணுவார்னா இவங்களெல்லாம் சட்டை பண்ணாம தன்னை விட பல மடங்கு பெரிய தலைவராக உள்ள மோடியை தான் எடுத்து இவர் அறிக்கை விடுவார். இதுதான் பொலிட்டிக்கல் சூட்சுமம். அண்ணாமலை வந்து ஸ்டாலினோட மோதிரத்தை பெரிய ஒரு பலமா நினைக்கிறாரு. அதே ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, நீங்களாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, நான் மோடியோட அதிமுக மோதவே இல்லைன்றதுதான் சுமந்தோட குற்றச்சாட்டு. அதிமுக மோதாம ஒதுங்கிச்சு, அது வந்து ஏடிஎம் பிஜேபிக்கு அட்வான்டேஜா இருக்கு அப்படின்றாரு சுமந்த். அதிமுக 5 மாதத்துக்கு முன்னாடியே தெல்ல தெளிவா வந்து கூட்டணியை இது பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதிமுக வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசை விட இங்க மாநிலத்துல சுனாமி அடிச்சுட்டு இருக்குது. 3 ஆண்டு கால இது யாரு இப்ப எங்களுடைய முதல் எதிரின்னு தீர்மானிக்கணும். இப்ப இவ்வளவு சொல்றீங்க இது பிரதமருக்கான தேர்தல். ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, மோடியும் வேண்டாம் கார்கே டாடியும் எங்களுக்கு வேண்டாம், மாநில நலன்களை முன்னிறுத்துவோம், மாநில நலனை தான் முன்னிறுத்தி மோடி தான் எங்க டாடினாங்க, இப்ப கார்கே டாடி வலுவாக ராஜேந்திர பாலாஜிலாம் மோடி டாடின்னு சொல்லிட்டு இருக்காரு. கார்கே டாடியும் வேண்டாம்னு சொல்லியாச்சு. தமிழகத்துல வந்து எங்களுடைய வலிமையான அதிமுகவுடைய வலிமையான எதிரி பாஜக அல்ல. பாஜகவையோ பிரதமர் மோடியவோ மற்றவங்களையோ பேசி இங்க ஓட்டு வாங்குறத விட திமுகவுடைய 3 ஆண்டு ஃபெயிலியர் 2011 எப்படி கருணாநிதி ஒரு மிக மோசமான ஆட்சி கொடுத்தாரோ அதை விட மோசமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிற இந்த ஆட்சியை எதிர்த்து பேசினா தான் தமிழக மக்கள் சூரியனுக்கு மாற்று இலைக்கு மாற்று சூரியன் அப்படி நிலைப்பாடு கொண்டதை தான் நிலைநிறுத்த முடியுமோ ஒழிய ஆட்டத்திலேயே இல்லாத களத்திலே இல்லாத 1 இன்ச்சு வளர்ந்துருக்கிறியா 4 இன்ச்சு வளர்ந்துருக்கிறானே தெரியாத பாஜகவை பத்தி இங்க பேசினா அது எடுபடாது அப்படிங்கிறது நல்லா களத்தை புரிஞ்சுக்கிட்டவர். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கீழ்நிலையிலிருந்து வந்ததுனால தமிழக களம் அது எதுவா இருக்கட்டும், பஞ்சாயத்து எலெக்ஷனா இருக்கட்டும், அது இல்லாம மாநில தேர்தலா இருக்கட்டும், மத்திய தேர்தலா இருக்கட்டும், இங்க களம் என்பது திமுக என்றால் அதற்கு எதிர்ப்பு அதிமுக, அதிமுக என்றால் கீழ்நிலையிலிருந்து வந்து களத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் மாநில சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி, இடைத்தேர்தல் எல்லா தேர்தலும் எடப்பாடி பழனிசாமியை பேச முன்னிறுத்தி நீங்கள் நடத்திய 8 தேர்தலையும் தொடர்ந்து தோல்வி அடைந்தவர். அதுதான் களத்தை புரிஞ்சிட்டு வந்ததா? நல்லாட்சி கொடுத்த லட்சணமா? ரொம்ப அக்கறைப்படுறாருங்க.
இல்ல ரொம்ப அக்கறைப்படுறாரு. 2017 பொறுப்பு தலைவரா பொறுப்பேற்ற ஸ்டாலின் சந்திச்ச அதன் பிறகு ஒரு தேர்தல் கூட நாங்க தோக்கல சார். ஒரு தேர்தல் கூட நாங்க தோக்கல. அத்தனை தேர்தலும் ஜெயிச்சிருக்கோம். குறுக்க பேசாதீங்க சார். என்ன நான் பேச விடுங்க, நான் வெளிய இருந்து பேசுறேன். இல்ல கூட்டணிங்கிற பலம் கூட 4 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு அதிமுகவுடைய வரலாற்றில் இப்ப நீங்க ஏன் சார் கூட்டணிக்கு எல்லாரும் ஓபன் பண்ணி வரவேற்று இருக்கீங்க? கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூவி கூவி அழைக்கிறீங்க. ஒருத்தர் வந்த பாடு இல்ல. உங்களை ஒரு கட்சியாகவே மதித்து கூட்டணி வைக்க யாருமே இல்ல. அபார்ட்மெண்ட் தேர்தல்ல கூட தனித்து நின்றது கிடையாது. 1960 இப்ப என்ன சார் கதை? நீங்க ஒரு நாள் கூட கூட்டணி 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 கூவி கூவி அழைக்கிறீங்க. ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வர தயாரா இல்ல. இல்லாமல் நின்றுக்குது. கூடயே இருந்த உங்களுடைய ஏஜென்ட் இத்தனை நாள் இந்த அதிமுகவில் இருந்து திமுகவின் ஸ்லீப்பர் செல் ஏஜென்ட் பன்னீர்செல்வத்தை களை எடுத்துள்ளோம். 2024 எஸ் இட் இஸ் ஆசிட் டெஸ்ட் ஃபார் எடப்பாடி பழனிசாமி நிரூபித்து காட்டுவார். அதை பொறுத்திருந்து பாருங்க சார். இதுல பெரிய சத்தத்தோட வந்தார் ஸ்டாலின். தொடர்ந்து பேசலாம். திரு தங்க சந்தேகம் மட்டும் இல்ல, ஒரே ஒரு மாபெரும் தோல்வி. சின்ன சந்தேகம். களை எடுத்திருக்கிறோம்ங்கிறாரு. களை எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அது அதிமுகவை குறிக்குதா இல்ல மணிகண்டன் சாரை குறிக்குதா இல்ல மணிகண்டன் சாரே அதிமுகன்னு சொல்றாரான்னு மட்டும் கேட்டு. சரி திரு தங்க வரதராஜன், ஏன்னா அதிமுக ஆதரவாளர் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நான் கீழ போடுங்க சார், தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக ஆதரிச்சு பேசுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமாம், நான் அதிமுக ஆதரவாளன். என்ன பிரச்சனை? ஒத்துக்கிட்டா சரி சார். சரி, நியூட்ரல் பேர்ல வந்து அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறத ஒத்துக்கிட்டீங்க. நல்லது. பத்திரிகையாளர் நடுநிலையாளர் முகமூடி எல்லாம் போடல. நான் அதிமுக ஆதரவு விமர்சகர். பாக்குறவங்களுக்கு யார் என்ன பேசுறாங்கன்னு மக்கள் அறிவாளிகள் சார். அதுக்கு ஒரு பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை. என்ன பேர்ல வந்து என்ன பேசினாலும் பார்க்கிற பார்வையாளருக்கு யாரு என்ன பேசுறாங்க, யாருக்காக பேசுறாங்க, யார் நலனுக்காக பேசுறாங்க அப்படின்னு பார்வையாளர்களுக்கு தெரியும். அவங்க புத்திசாலிகள். இதுல நம்ம நேரத்தை வீணாக்க வேணாம். திரு வரதராஜன், அதிமுகவுக்கு வந்து இது ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆசிட் டெஸ்ட்டை திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று, தமிழ்நாட்டில் பிரதமருக்கு ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு. அடிக்கடி வர்றாரு, அவர் முகத்தில் தோல்வி பயம் தெரியுது. அந்த கோபத்தை தான், அந்த கோபம் காரணமாக தான் திமுகவை காட்டமாக விமர்சிக்கிறார். நான் அதே மாதிரி அவர் வந்து காணாமல் போயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்கலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஆட்சியில் வந்து எதிர்கட்சியில் உட்காருவீங்க அப்படின்னு விமர்சிக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின். உங்க பதில் என்ன சார்? வணக்கம் திரு குணசேகரன். நிறைய பேர் பேசினப்ப நான் குறுக்கிடல, நெறியால் நீங்கள் குறுக்கிடலாம், அவனை தப்பு இருக்க முடியாது. சகோதரர் சூர்யாவாக இருக்கலாம், யாரும் என்னுடைய கருத்தை நிறைவு செய்த பிறகு குறுக்கிடணும், அதை வந்து குறுக்கிடக்கூடாது. என் தாழ்வான வேண்டுகோள். நீங்கள் கேட்டீங்க, எடப்பாடி விஷயத்தை பொறுத்தளவு, மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் பொறுத்தளவு, அவர்களோட முடிவை பற்றி, அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி நாங்கள் எதுவும் கருத்து சொல்ல விரும்பலை. அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ பிரதானமாக இன்னைக்கு வாதம் என்ன, பிரதமர் அவர்கள் திமுக அழிந்து போடுற விமர்சனம், அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் அமெரிக்கன்னு பிரதமருக்கு பதில் கொடுத்துருக்கிறார். நான் எங்களை பொறுத்தளவு நாங்கள் தெளிவாக எப்பொழுதுமே சொல்லிக் கொள்வது, எங்களுக்கு பிரதான எதிரி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, இந்த 3 கட்சிகள் தான். அப்படி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதமர் நேற்று விமர்சனம் வைத்திருக்கலாம், ஆனால் தொடர்ந்து தமிழக முதல்வர் பிரதமர் மீது, பாஜக மீது தொடர்ந்து விமர்சனம் வைத்து கொண்டு தான் இருக்கின்றார். நீங்கள் எனக்கு முன்னாடி சகோதரர் சூர்யா அவர்கள் சொன்னார் வந்து நேரு ஸ்டேடியத்தில், சார் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பல்வேறு காலகட்டத்தில் அரசியல் பேசப்பட்டிருக்குது. நீங்கள் நேரு ஸ்டேடியத்தில் பிரதமர் முன்னிலையே வச்சுக்கிட்டு நீங்கள் மாநிலத்துக்கு இவ்வளோ செய்யணும் அவ்வளோ செய்யணும்னு ஒரு குற்றச்சாட்டாக நீங்கள் சொல்லலையா? அது வந்து அரசியல் இல்லையா? ஏன் நீங்கள் நினைத்திருந்தால் நேரடியாகவே போகிறப்ப அடிக்கடி நேரடியாக போகிறீங்க, அடிக்கடி உங்கள் பிரதிநிதி சந்திக்கிறீங்க, அப்பெல்லாம் உங்களுடைய கோரிக்கைகள் வைத்திருக்க முடியாதா? அப்போ அது நீங்கள் அரசியல் செய்வது, அரசியல் தானே நீங்கள் செய்கிறீங்க. பாஜக ஒரு மதவாத அரசியலை செய்கிறது, வெறுப்பு அரசியலை செய்கிறது, பாஜக ஆட்சியில பொருளாதாரம் வீழ்ந்து விட்டது, டிமானிட்டைசேஷனால இவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படிலாம் சொல்லியிருந்தா அது வந்து அரசியல். மாநில அரசுக்கு வரவேண்டிய தொகை வரல, ஒன்றிய அரசு இந்த விஷயங்கள்ல இந்த திட்டங்கள்ல நிதியை குறைத்து விட்டது அப்படின்னு பேசுறது, ஒரு அரசு விழால பேசுறது ஒரு அரசாங்க நடைமுறை சம்பந்தப்பட்ட ஒன்று தானே. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் இல்லையே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ தானே பேசுறாங்க. சார் 2 விஷயம் சார். நீங்க தொடர்ந்து நீங்க என்ன நடக்குதுன்னா, கடந்த 5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாஜக மீது நாங்கள் வந்து பாருங்க 10 ஆண்டுகளுக்கு என்ன செய்தது என்பது வெள்ளை கொடுத்துட்டோம். வெள்ளை கொடுத்துட்டோம், மக்கள்கிட்ட வெளிப்படையாக நாங்கள் கொண்டு போகிறோம். அது வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது மக்கள் எஜமானர்கள் முடிவு செய்யட்டும்.
இன்றைக்கு வந்த பிரதமர் உற்சாகமாக தமிழகத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார். இன்றைக்கு என் மண் என் மக்கள் மாதிரி மூலமாக இன்று அண்ணாமலை எங்களுடைய மாநில தலைவர், இளம் தலைவர், எழுச்சி நாயகன் இன்றைக்கு வந்து 234 தொகுதி சென்று மக்களுடைய எண்ண ஓட்டத்தை வந்து சேகரித்து வந்திருக்கிறார். அதன் காரணமாக மக்களிடையே மிகப்பெரிய ஆதரவு. இன்னைக்கு ஆளுகின்ற திமுகவை நாங்கள் வந்து எந்தெந்த விஷயத்திலாம் திமுக தவறு செய்யுதோ அதை வந்து கடுமையாக நாங்கள் எதிர்க்கின்றோம், ஆதாரபூர்வமாக இருக்கின்றோம். அது பல்வேறு ஆதாரங்களை சொல்ல முடியும். அது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் சரி, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதாக இருந்தாலும் சரி, பிரதானமாக செய்யறதுனால நிச்சயமாக எங்கள் மக்கள் எங்களை நேசிக்கிறாங்க. அதனால அதுக்கு வந்து திருநெல்வேலி, திருப்பூரில் கூடிய கூட்டமே சாட்சி. நாங்கள் எந்த இடத்துல அங்கே சொல்ல வரோம்னு சொன்னால், திமுக இந்த விஷயத்தில் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் சொன்னது, நாங்கள் பல்வேறு விஷயங்களை தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். பழைய காலம் மாதிரி உதாரணமாக ஜல்லிக்கட்டு காலம் யார் காலத்தில் தடைப்பட்டது? ஜெயராம் ரமேஷ் இருக்கிறப்ப சுற்றுத்துறை அமைச்சராக திமுக காங்கிரஸ் காலத்தில் தான் அது வந்து தடை செய்யப்பட்டது. ஆனால் நாங்கள் கடந்த ஆட்சியில் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து அதை வந்து ஜல்லிக்கட்டை தடையை நீக்கினது நரேந்திர மோடி. ஆனால் குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள் யார் மீது வைத்திருந்தால் நரேந்திர மோடி மீது தான் வச்சது. அதுபோல மீத்தன் திட்டமாக இருக்கலாம், கையெழுத்து போட்டது திமுக. ஆனால் அதை அவப்பேரை சுமந்தது பாஜக. இப்படி பொய் பிரச்சாரங்களை கட்டமைக்க கூடாது என்பதுதான் பிரதமருடைய குற்றச்சாட்டு. ஆக நாங்கள் தமிழக நலனுக்காக ஒரு மாநிலம் முன்னேறினால் மட்டும்தான் நாடு முன்னேறும் லட்சியத்தோடு செயல்படுகின்ற ஒரு அரசாங்கத்தை பிரதமரை பார்த்து திமுக தொடர்ந்து செய்கின்ற காரணத்தில் குற்றச்சாட்டு வைக்கிறோம். நாங்கள் எதனால சொல்றோம்னா, இப்போ தேசிய கல்விக் கொள்கை பல்வேறு மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. தேசிய கல்விக் கொள்கை ஒரு ஏழை மாணவன், ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஒரு அதானி அம்மான் வீட்டு குழந்தைகள் எந்த ஒரு தரமான கல்வியை பெற வேண்டுமோ அந்த கல்வியை இன்றைக்குடைய பாமரனும் தமிழகத்தில் பாமரனும் பெற வேண்டும் என்பதற்காக தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க வந்து அதை ஆதரிக்கணுமா இல்லையா? அது ஏழைகளை அவமதிக்கிற செயல் இல்லையா? ஏழைகள் வந்து ஒரு தரமில்லாத கல்வியை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இது போன்ற விஷயங்கள்ல தான் பிரதமர் அந்த குற்றச்சாட்டை வைக்கின்றார். அவ்வளவுதான். அதனால வந்து இதுல வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் என்பது நிச்சயமாக எங்களுடைய ஒரு எங்கள் மீது அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது நாங்கள் அதில் பதில் சொல்ற இடத்துல இருக்கின்றோம். இப்ப நீங்க கேட்டார் முதலமைச்சருக்கு அண்ணாமலை இதில் வந்து பதில் சொல்ல வேண்டிய சார், இதுல பண்ண முடியாது சார். முதலமைச்சராக இருந்தாலும் இன்றைக்கு பிரதான தேசிய கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அவர் ஆதாரபூர்வமாக ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கல. நீங்க ஏதாவது மறுக்க முடியுமா? அதே போல அப்படி யாருக்கும் ஈக்குவல் பண்ண வேண்டிய தேவையான தலைவர் அண்ணாமலை அவர்கள் இல்லை. அவருடைய செயல்பாட மக்களுக்கு மதிப்பிட்டு இருக்காங்க. நாங்க மிகப்பெரிய உயரிடத்துக்கு பாஜக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்க மக்களை நம்பிக்கின்ற பாஜக மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் ஒரு பாராளுமன்றத்தில் நாங்க வந்து நிச்சயமா வெற்றி கொள்ளுவோம். அதனால சொன்னேன். அப்ப நான் ஒன்று சொல்லலாமா? அப்ப பாரத பிரதமர் மீது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்ப பாரத பிரதமருக்கு இணையாக விளம்பரத்தை குற்றச்சாட்டு வைக்கலாமா? இது போன்ற நேரடியா கேள்வி சார், நேரடியா ஒரு சந்தேகம், இன்டரப்ஷன் இல்ல. அதாவது இல்ல ஒரு நிமிஷம் சார், நீங்க இன்டரப்ஷன் இல்ல, ஒரு இது மட்டும் தான். அதாவது பிரதமர் வந்து குற்றச்சாட்டு வச்சாரு சார். ஒரே நிமிஷம் சார். இல்ல இடையிடலாம் இல்ல. பிரதமர் குற்றச்சாட்டு வச்சார், முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கார். பிரதமருடைய குற்றச்சாட்டுல டேட்டான்னு ஒண்ணு கிடையாது. இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு தடுத்தது அப்படின்னு இந்த திட்டத்தைன்னு பின் பாயிண்ட் பண்ணி ஒண்ணு சொல்லல. அண்ணனை சொல்லுங்க, இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு தடுத்தது அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க. இப்ப சகோதரர் சூர்யா நீங்க கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்லணும். சகோதரர் சூர்யா நீங்க கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்றேன். இப்ப நீங்க கேள்வி கேட்கறதுக்கு நான் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தா நீ பதில் சொல்றதுக்கு அனுமதிக்கும். என்ன அனுமதிங்க சொல்லுங்க சார், அனுமதிங்க. இப்ப எந்த சொன்னேன், தேசிய கல்விக் கொள்கை நிச்சயமாக பல்வேறு மாநிலங்கள் எடுத்தாச்சு. நீ நடைமுறைப்படுத்தாத மாநிலம் கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு. இது போன்ற விஷயங்கள் தான். நீங்க பல்வேறு விவசாயிகளுக்கு காப்பீடு கொடுக்கப்பட்டுச்சு மத்திய அரசாங்கம் மூலமா. நீங்க சொல்லுங்க சார். இல்ல 2-3 விஷயம் சொன்னாங்க. ஒண்ணு எதிர்த்தோம் அப்படிங்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்தோம். ஆமா எதிர்த்தோம், உறுதியா சொல்றோம். இன்னும் எதிர்ப்போம். எங்களுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் எதிர்ப்போம். கட்சியாக நாங்கள் இருக்கிற வரைக்கும் எதிர்த்துக்கொண்டே இருப்போம். ஏன் அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையினுடைய டார்கெட்னு சொல்றது 50% GER. தமிழ்நாடு அதை ஏற்கனவே அட்டைன் பண்ணிடுச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு மாடலை இந்தியா முழுக்க நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அதற்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய இந்த இன்சென்டிவ்ஸ் கொடுத்து படிக்க வைக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து கல்லூரிக்கு வரணும்னா அரசு பள்ளியில படிச்சானா நாங்க நிதி கொடுக்குறோங்கிறோம். அதே போல பள்ளிக்கூடங்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்குறோம். நீங்க என்ன சொல்றீங்க? காம்ப்ளெக்ஸ் உருவாக்குவோம் அப்படிங்கிறீங்க. 2 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணுங்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? காம்ப்ளெக்ஸ் உருவாக்கி ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுவோம், டிஸ்டன்ஸ் பிரச்சனை இல்ல அப்படிங்கிறீங்க. அதே மாதிரியான ஒரு சிஸ்டத்தை அலோ பண்ண முடியாது. இன்னொன்னு, தமிழ்நாடு
கர்நாடகா, தெலுங்கானா அப்படின்னாங்க. இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் கல்வியில் முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலங்கள். இந்த மாநிலத்தை நீங்க படிச்சுட்டு ஸ்டடி பண்ணிட்டு போய் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க சார். புதிய கல்விக் கொள்கையில சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் 6% ஆஃப் ஜிடிபியை நாங்க அலோகேட் பண்ணுவோம் கல்விக்குன்னு. 1.5% இது வரைக்கும் தாண்டல. அதாவது குலக்கல்வியை திணிக்கிறதுல ஆரம்பிச்சு பள்ளிக்கூடத்துல இருந்து மாணவர்களை விரட்டுற வரைக்கும் எல்லா ஆஸ்பெக்டையும் செயல்படுத்துவாங்க. மாறா நிதி கொடுக்கக்கூடிய விஷயத்துல அவங்க சொன்னது 6%, நாங்க சொல்லல. அந்த 6% கொடுத்துட்டாங்களா? சரி, லக்ஷ்மி இருக்காங்க, லக்ஷ்மிகிட்ட பேசணும். நம்ம சமகால அரசியலுக்கு வந்துடலாம். பிரதமருடைய குற்றச்சாட்டு, முதலமைச்சருடைய பதிலடி, இது சார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இதில் இன்னமும் அதிமுக மேலே அட்டாக் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது ஒன்று. இதுவரையிலையும் தோழமை கட்சியாக இருந்தவங்க அவங்கள போய் விமர்சிக்கணும் அப்படின்ற எண்ணத்திலையா? ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்களை பாராட்டி பேசுறது, புகழ்றது அப்படின்றது கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஊழல் செய்தவர் அப்படின்னு விமர்சித்த பிரதமர் இன்னைக்கு அவர் ஆட்சியில் ஊழல் மிகுதி அப்படின்னு பேசினவர் இன்னைக்கு மாற்றி பேசுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது லட்சுமி? வணக்கம். பிரதமருடைய நேற்றைய வருகை, அதுக்கு பிறகு அவர் அதிமுகவுடைய ஐகான்ஸை பத்தி பேசினதாகட்டும், இல்ல நேற்றைக்கு திருநெல்வேலியில நடந்த பொதுக்கூட்டத்துல பேசினதாகட்டும், இது எல்லாமே அவங்க ஏடிஎம்கே ஓட்ஸை டார்கெட் பண்றாங்க. அதாவது தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி கடந்த சில காலமாக, அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு அல்லது ஜெயலலிதாவோட 2001 அதுக்கு பிறகு ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா ஓட்ஸாவே மாறிடுச்சு. பெரும்பாலான இடங்கள்ல அது சாஃப்ட் ஹிந்துத்துவா ஓட்ஸா தான் இருக்கு. அதை தான் டார்கெட் பண்றாங்க. இன்னைக்கு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் கொண்டாடக்கூடிய பிரதமர் ஜெயலலிதாவா தன்னுடைய பேச்சுல அவரை பத்தி பேசக்கூடிய பிரதமர் ஜெயலலிதா உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல 75 days அட்மிட் ஆயிருந்த போது ஒரு நாள் கூட விசிட் பண்ணல. அப்படிப்பட்ட நண்பராக இருந்திருந்தால், ஜெயலலிதா மீது அவருக்கு உண்மையான கரிசனம் இருந்திருந்தால், இல்ல ஜெயலலிதாவை கொண்டாடக்கூடியவராக இருந்திருந்தால் அந்த 75 நாள்ல ஒரு நாள் வந்திருக்கலாம், இல்ல ஒரு அறிக்கை கொடுத்திருக்கலாம். ஜெயலலிதாவினுடைய இறப்புக்கு தான் வந்தாரே தவிர அதுக்கு முன்னால அந்த 75 நாள்ல ஒரு நாள் கூட வரல. இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை குறிவைக்கிறது. அதாவது எதிரியாக, அதாவது பிஜேபி தனக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய கட்சியாக திமுகவையும், அதிமுகவை கூட, அதாவது அவங்களை எதிர்க்க மாட்டாங்க, ஆனா அவங்களை கரைக்கிறாங்க. அதுதான் நடக்குது. அது இத இப்ப இல்ல, எம்ஜிஆரோட ஓட் பேங்க் முடிஞ்சு போச்சு, வேற யாருக்கும் அது இல்லன்னாங்க. ஜெயலலிதா எனக்கு தான் இருக்குன்னு சொல்லி எம்ஜிஆர் ஓட் பேங்க் அப்படியே ரீடைன் பண்ணதில்ல, அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ணாங்க. ஜெயலலிதாவோட அதிமுக ஓட் பேங்கே போயிடுச்சு அப்படின்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டணியை போட்டு தேர்தலை சந்திச்சு போன அசெம்பிளி எலெக்ஷன்ல கூட கணிசமான இடங்கள்ல வெற்றி பெறதான் செஞ்சார். அதிமுக ஓட் பேங்க் அவரோட தான் இருக்கு. அதை எப்படி கரைக்க முடியும்? ஓட் பேங்க் இருக்கு, இல்லன்னு நான் சொல்லல. அதிமுகவினுடைய ஓட் பேங்க் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துக்கு வேற விதமாகவும், அதாவது மக்களவை தேர்தல்ல வேற விதமாகவும், சட்டமன்ற தேர்தல்ல வேறு விதமாகவும் தான் எப்போதுமே ஓட்டு போட்டிருக்காங்க. லட்சுமி, எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அதாவது அதிமுக ஓட் பேங்க் எடப்பாடியிடம் இருக்கு அப்படின்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது 90% 80% தெரிய சொல்ல முடியாது. மிக பெருவாரியான வாக்காளர்கள் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறாங்க அப்படின்றது கடந்த தேர்தலையும் சரி இன்னைக்கு வரலுமா இருக்கிற ஒரு கலை யதார்த்தம். பொதுமக்கள் வேணா பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி போடலாம், மேயர் எலெக்ஷனில் ஒரு மாதிரி போடலாம், சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி போடலாம். ஒரு கட்சியின் தொண்டர்கள், ஒரு கட்சியின் ஆதரவாளர்கள் அந்த கட்சிக்கு தானே போடுவாங்க. அவங்க எப்படி இன்னொரு கட்சிக்கு மாற்றி போடுற ஒரு மனநிலைக்கு போவாங்க? அது எப்படி கரைக்க முடியும்? ஏடிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் அப்படியே தான் இருக்குன்னு நீங்க எப்படி நம்புறீங்க குணா? லாஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க ஒரு மெகா அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல பாமகவும் கூட இருந்தது. பாமகவினுடைய வாக்கு வங்கி கணிசமாக நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கு. உண்மையை சொல்ல போனா பாமகவோடு கூட்டணி வச்சதுக்கு காரணமே சேலத்துல இருக்கக்கூடிய அந்த வன்னியர் வாக்குகளை நம்பிதான். அந்த வாக்குகள் தங்களுக்கு, அதாவது பாமகவினுடைய வாக்குகள் தன்னுடைய வெற்றிக்கு பயன்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பினதுனாலதான் போன எலெக்ஷன், அதாவது 21 எலெக்ஷன்ல பாமகவோட கூட்டணியே வச்சாங்க. இப்ப வரைக்கும் பாமக கூட்டணியில இருக்கா, இல்ல என்டிஏல தான் அவங்க இருக்காங்களா அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் அவங்க கன்ஃபார்ம் பண்ண முடியல. சரி, நீங்க சொல்ற மாதிரியே எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜெயலலிதாவை போன்ற ஒரு தலைவர், அந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது அப்படின்னா அவங்க சொன்ன அந்த மெகா அலையன்ஸை இன்னைக்கு வரைக்கும் ஏன் ஃபார்ம் பண்ண முடியல? சரி, எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு, அதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னாலும் பாரதிய ஜனதா கட்சி எங்களோட நீங்க கூட்டணிக்கு வாங்க, எங்களோட கதவுகள் திறந்துதான் இருக்கிறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தாழ்ந்து போயிட்டாங்களா அதிமுக? இன்னொரு கேள்வி இருக்கிறது.
கடந்த முறை இங்க அதிமுக தன்னோட சொந்த கால்ல நிக்குது. அதிமுக தன்னுடைய சொந்த கால்ல நிக்குது. எடுத்த முடிவுல உறுதியாக இன்னைக்கு இருக்கு. அதிமுகவை டீல் பண்றதுல பிஜேபிக்கு தானே ஒரு டெல்லி டேலிங் இருக்கு. அவங்க வந்து ஒரு பக்கம் அதனுடைய தலைவர்களை பாராட்டுறாங்க, இன்னொரு பக்கம் வருவாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, கதவு திறந்து வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பிஜேபி கூட இப்ப வந்து ஏடிஎம்கே வேண்டான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை பத்தி பேசி அதிமுகவினுடைய வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்க பாக்குறது பாரதிய ஜனதா கட்சி. அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பிஜேபி லீடர்ஸ் வந்து இன்னைக்கு ஏற்கனவே அண்ணாமலை வந்து நீங்க அத சொல்றீங்க. அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கணும், அதை எக்ஸ்பாண்ட் பண்ணணும்ன்ற ஒரு நெருக்கடியில இருந்தா திமுக எதிர்ப்பு அரசியலை செய்யணும். திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியலை செஞ்சா திமுக வெர்சஸ் அதிமுகன்னு களம் இருக்கும். அப்படியான எதிர்ப்பை செய்யலன்னு சுமந்த் ஆதங்கப்படுறார், விமர்சிக்கிறார். பட் அப்படி செய்யலன்னு சொல்ல முடியுமா? சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் எந்த இஷ்யூவை பேசல, எல்லா இஷ்யூ தானே கடைசியா முடிஞ்ச செஷன் வரையும் அக்ரெசிவா தானே எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கிறாரு. இல்ல, சுமந்த் அவர்கள் சொல்றத நான் வேற மாதிரி சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் கடந்த 50 ஆண்டு காலமாக எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, டிஎம்கே ஆன்டி டிஎம்கே இப்படிதான் இருந்திருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் திமுகவை சுற்றிதான் தமிழ்நாட்டு அரசியல் இருந்திருக்கிறது. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இப்படிதான் இருந்திருக்கு. இந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் அதிமுகவினுடைய வாக்குகள் ஆரம்பத்துல இருந்தே. ஏன்னா எப்போதுமே டிஎம்கே வர்சஸ் ஆன்டி டிஎம்கேவா தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டில இருந்த களம். அந்த ஆன்டி டிஎம்கே அப்படிங்கறத தான் இன்னைக்கு பிஜேபி கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக பேசிய கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக அரசியல் பேசக்கூடியவர்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த வாக்கு வங்கியை இவங்க டார்கெட் பண்றாங்க. இது இன்னைக்கு இல்ல, எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி காலத்துல இருந்தே அது வந்து முடிவான ஒரு விஷயம்தான். ஜானகி வந்து கலைஞருக்கு ஆதரவாக டிஎம்கேக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சதுனாலதான் ஜானகி அரசியல் இல்ல. அந்த இடத்துல அந்த நர்வை வந்து கரெக்டா பிடிச்சது ஜெயலலிதா. ஆன்டி டிஎம்கே பேச ஆரம்பிச்சாங்க, அதனால அவங்களால இங்க ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். இந்த எங்க ஆன்டி டிஎம்கே பேசுறத எடப்பாடி பழனிசாமி நிறுத்தினாரு. இன்னைக்கு வரலையும் வந்து அந்த கட்சியில ஒரு எம்எல்ஏ போல, எம்பி போல, முன்னாள் அமைச்சர்கள் போல கட்சி இன்டாக்டா இருக்கு. அவர் அதிமுக எதிர்ப்பு அப்படின்ற அரசியல எடப்பாடி கூர்மையா செய்யலன்னு எப்படி சொல்றீங்க? ஒரு கிரிட்டிக்கல் அப்போசிஷனா ஏடிஎம்கே இல்ல, ஒரு கிரிட்டிக்கல் அப்போசிஷனா ஏடிஎம்கே இல்ல. எப்போதுமே அவர் வந்து சொன்னாரு, மணிகண்டன் சொன்னாரு, எப்போதுமே வந்து 4 ஆண்டு காலத்துக்கு நாங்க வந்து பெரிய அளவுல அரசியல் செய்யல. 2010 கூட தான் அம்மா வந்து 2011 தேர்தலுக்கு 6 மாசம் முன்னாலதான் அம்மா வந்து அரசியல் செய்தாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அறிக்கைகள் வந்தது. கொடநாட்டிலையும் சரி, இங்க சிறுதாவூர் ஜெயலலிதா பேசியிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் தோற்று போனா பெரும்பாலும் ஹைதராபாத் திராட்சை தோட்டம் இல்ல கோடநாடு இங்க வந்து மலைவாச ஸ்தலத்துல அவங்க வந்து அதிக நாட்கள் இருக்கிறதும் அங்க இருந்து அறிக்கைகள் வர்றதும் நம்ம பார்த்திருக்கிறோம். தேர்தலுக்கு முன்பு களப்பணிகள் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டே இருக்காரு. அவர் ஹைதராபாத்துக்கு கொடநாடுக்கெல்லாம் போகலையே. வந்து கோஆர்டினேட் பண்ணி நடத்துறது கிடையாது. ஜெயலலிதாவுக்கு கீழே இருந்த அதிமுக வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக வேற. இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, 2021 தேர்தலில் அவங்களால 70 இடங்களை தக்க வச்சுக்க முடிஞ்சது, பெரிய ஓட் பேங்க் இருக்குன்னு. ஆமா இருந்தது. ஆனா இன்னைக்கு கட்சி எந்த நிலைமையில இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இவங்க வந்து பார்ட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணிருக்காங்க. எங்க கிட்ட 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதே 1.5 கோடி தொண்டர்கள் தான் இருக்கிறாங்களா இல்ல வேறுபாடுகள் இருக்கிறதான்னு தெரியல. புதுசா வந்து சேர்ந்த 1.5 கோடியா கூட இருக்கலாம்ல. அந்த 1.5 கோடி அப்படியே இருக்கா, புதுசா வந்ததான்னு தெரியல. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம விவாதிக்கலாம். புதுசா எங்க இருந்து பிஜேபில இருந்து கூட்டிட்டு வந்தவங்களா? இல்ல இல்ல, எல்லா கட்சிக்கு தானே புதுசா போவாங்க. புதுசா வரக்கூடியவங்க ஒரு கட்சிக்கு தான் போவாங்கன்னு என்ன இருக்கு? அதிமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க அதிமுக போலாம், அந்த ஈர்ப்பு இருக்கிறவங்க அந்த பக்கம் போலாம். ஒரு வெள்ள நிவாரணம் கூட தராமல் இரக்கமற்ற ஆட்சி நடத்துவதாக பிரதமரை பற்றி திரு மு.க. ஸ்டாலின் விமர்சிச்சிருக்கிறாரு. ஒன்றிய அரசின் எந்த திட்டத்துக்கு நாங்கள் வந்து தடை போட்டோம் அப்படின்னு அவர் எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது சார்ந்த ட்விட்டரில் நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கோம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆவேசம், பிரதமர் மோடிக்கு எதிரான இந்த ஆவேசம்ன்றது நியாயமான கோபமா, வழக்கமான ஒரு எதிர்ப்பா, தேர்தல் நேர அரசியலா அப்படின்னு கேட்டிருக்கோம். நியாயமான கோபம் என்று 82% நேயர்களும், வழக்கமான எதிர்ப்பு என்று 5% பேரும், தேர்தல் நேர அரசியல் என்று 13% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு மணிகண்டன், உங்க பார்வை. ரொம்ப நல்லதுங்க. 10 வருட இந்த பாஜக ஆட்சிக்கு எதிரான அந்த வாக்குகளும் அதிமுகவை நோக்கி வரப்போகுது.
3 வருட திராவக மாடல் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளும் அதிமுகவுக்கு வரப்போகுதுங்கிறப்ப அதிமுகவுக்கு பெரிய பெனிஃபிட்டே இது தான். சென்ட்ரலுக்கு எதிரான ஓட்டும் அதிமுகவை நோக்கி வரும், ஸ்டேட்டுக்கு எதிரானதும் நோக்கி வருங்க. லட்சுமி மேடம் கேட்டதுக்கு மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். இதோ வைகோ வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார், நம்முடைய மாநாட்டு திடலை நோக்கி வந்து விட்டார் அப்படின்னு திமுக மாநாட்டு மேடையில் அறிவிக்கிறப்ப அவர் வண்டி போய் நேராக நின்னது பாய்ஸ் கார்டுன்னு. இதோ பழம் நழுவி பாலில் விழுந்ததை போல அப்படின்னு கலைஞர் சொல்லிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மறைந்த திரு அமரர் விஜயகாந்த் நேரடியாக போய் மக்கள் நல கூட்டணியில் வண்டி நிறுத்தினாரு. மெகா கூட்டணி அமைப்பேன், அது தேர்தல் தேதி அறிவித்த பின்பு நான் சொல்லுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார்கள். எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரே ஒரு என்னுடைய இறுதி கருத்து சொல்லிடுறேங்க. 1967 திமுக தோற்றுவிக்கப்பட்ட போது அன்றைய களம் காங்கிரஸ் வெர்சஸ் திமுக என்று இருந்தது. 72 புரட்சித் தலைவர் இந்த கட்சியை தொடங்கினதுக்கு அப்புறம் காங்கிரஸ் பொதுவாக அகற்றப்பட்டு 1967 அப்புறம் பாத்தீங்கன்னா அது திமுக 77 அப்புறம் பாத்தீங்கன்னா திமுக வெர்சஸ் அதிமுகன்னு மாறிச்சு. 2024 தேர்தல் களம் என்பது ஒரு பழைய கட்சி அழிய போவதற்கான முன்னோட்டம். 2026 அந்த பழைய கட்சி அழிய போகிறது. அதிமுகவை எதிர்த்து களத்தில் நிற்க போகிறவர் யார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். நன்றி நன்றி. திரு சூர்யா. இல்லை, பழைய கட்சி அழிய போகிறது அப்படின்னு சொன்னார், அதிமுகவை குறிப்பிடுகிறாருன்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, கூட்டணி குறித்தெல்லாம் சொன்னார். முன்னாடி பேசும்போது மோடியும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாங்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னார். அதை அதிமுகவே நம்பலை, அதிமுகவே அந்த ஸ்டாண்டில் ஃபிர்மாக இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு அழைப்பு விடுத்து வைகை செல்வன் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லணும். இன்னொன்று, மக்களுக்கு கோபம், நியாயமான கோபம் அப்படிங்கிறத டேட்டாவும் அப்படி தான் சொல்லுது. ஏன்னா பேரிடர் நிவாரண நிதி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். இதுவரைக்கும் என்டிஆர்எஃப்லேருந்து ஒரு பைசா கூட மோடி அரசு விடுவிக்கலை. ஆனால் தாக்டே புயல் தாக்குன போது ஏரியல் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு வந்து 1000 கோடி நிவாரணம் அறிவிச்சார். இன்னைக்கு இவங்க வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆடிட் பண்ணாதான் நிதி கொடுக்க முடியும், கணக்கு இருந்தால் தான் நிதி கொடுக்க முடியும், கமிட்டி வந்து பார்த்துட்டு போனால் தான் நிதி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் தாக்டே புயல் குஜராத்தை தாக்குன போது இந்த எந்த கண்டிஷனையும் எந்த ரூல்ஸையும் நீங்க சொல்லலையே. 1000 கோடி அட்வான்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தானே நீங்க வந்து கமிட்டி அனுப்புனீங்க, ஆடிட் பண்ணீங்க, எஸ்டிமேட் போட்டீங்க. இதே மாதிரி அதிமுக காலத்தில் ஒக்கி புயல் தாக்குன போது 13,800 கோடி ரூபாய் நிதி கேட்டாங்க. அவங்க நிதியை வந்து ஒன்றிய அரசு விடுவிக்கல. அப்போது எங்களுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது அன்றைக்கு பரமேஸ்வர் பாலி ஆடிட் கமிட்டிக்கு வந்த அந்த ஆடிட் கமிட்டி சேர்பர்சனுக்கு நேரடியாக கடிதம் எழுதினார். அரசு கேட்கக்கூடிய நிதியை விட கூடுதலான நிதியை நீங்க ஒதுக்கணும் அப்படின்னுட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் தெரியுமா? 26 டிசம்பர் 2023 நீங்க ஆய்வு செய்யாமல் எப்படி நிதி கொடுப்பார்கள் அப்படின்னு கேட்டார். பாஜகவின் குரலும் எடப்பாடி பழனிசாமி குரலும் தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக இருக்கிறது. அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. திரு சுமந்த். இல்லை, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான களம் என்பது 26 உறுதியாக மாறப்போகிறது. நம்ம வந்து சட்டப்பேரவை அப்படின்னு ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது நிச்சயமாக மாறப்போகிறது. இன்றுக்கும் ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டிருக்கிறது. திமுக கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறது. அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அது உதவும். பிரதமரை பொறுத்த வரைக்கும் இவரது கடுமையான விமர்சனங்கள் அவர் தொடர்ந்து வச்சிட்ருக்கார். காங்கிரஸை பற்றியும் திரு சோனியா காந்தி அவர்களை பற்றியும் ராகுல் காந்தியை பற்றியும் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருங்கிறது எல்லோருக்கும் தெரியும். மம்தா பானர்ஜி பற்றி எல்லாரும் சொல்லியிருக்கிறார். ஸோ அது வருந்தத்தக்கது. ஒரு பிரதமர் யூஸ்வலாக வேறு தலைவர்கள் இந்த மாதிரி கடுமையாக விமர்சனம் செய்வாங்க. ஒரு பிரதமரோ ஒரு முதலமைச்சரோ வந்து அதுக்கு அந்த 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 மாதிரி கடுமையான விமர்சனங்கள் வைக்க மாட்டாங்க. முதலமைச்சர் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது டிக்னிஃபைடாக பண்ணியிருக்காரு. அதாவது அதே மாதிரி பேசாமல், ஆனால் ஒரு பவர்ஃபுல்லாக தன்னுடைய பாயிண்ட்டை வலியுறுத்தியிருக்காரு அப்படிங்கிறது உறுதியாக சொல்லணும். ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் திமுகவும் உறுதியாக ஒருத்தரை ஒருத்தர் ஒரு களத்தை அவர்கள் இருவருக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் செயல்படுகிறார்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. லக்ஷ்மி. இது நியாயமான கோபம் அப்படின்னு தான் ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ட்விட்டர் பர்சன்டேஜ் நீங்க காட்டினது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லோக்சபா போல்ஸ் வந்து டிஎம்கே வெர்சஸ் பிஜேபியா தான் இருக்க போகுது தமிழ்நாட்டுல. அதிமுகவுக்கு பெருவாரியான வாக்கு வங்கி இருந்தாலுமே அதிமுக அவங்களோட ஸ்டாண்ட், அதாவது தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2வது, பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் நாங்கள் நேரடியாக களத்தை சந்திக்க போகிறோம் அப்படின்னு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாங்க. அவர் ஒன்றும் ஜெயலலிதா இல்லை.
2014 இல்லது 2004 ஜெயலலிதா பிரச்சாரம் செய்வது. ஜெயலலிதா வந்து 2004 பிஜேபியோட கூட்டணியில இருந்தாங்க. சாரி, 2014 அவங்க பிரச்சாரம் செய்தது மாதிரியோ அந்த நேரத்துல அவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸோ இன்னைக்கு இந்த சூழல்ல அதிமுகவுக்கு ஆதரவாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுக அவங்களோட வாக்கு வங்கியை மட்டும் தக்க வச்சுக்கலாமே ஒழிய வெற்றி அப்படிங்கிறது இந்த மக்களவை தேர்தலில் அவர்களுக்கு ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, 2014 ஜெயலலிதா எதிர்கொண்டது மாதிரியான ஒரு பாசிட்டிவான அட்மாஸ்பியர் அவருக்கு இருக்காது. மோடியா லேடியான்னு கேட்டது மாதிரியான ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லைன்றீங்க. ஆனால் மோடி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும், திமுக அரசின் மீது வருத்தம் இருக்கிறவங்களும், டெல்லி அரசின் மீது வருத்தத்தில் இருக்கிறவங்களும் ஏடிஎம்கேக்கு போவாங்க. பிஜேபியோட இருக்கிறதுனால தான் அதிமுகவுக்கு வந்து மக்கள் வெறுத்தாங்க. நீங்க வந்து பிஜேபிக்கு வந்து இணக்கமா இருக்கீங்க அப்படின்றதுனால. அப்படி பிஜேபி மேல இருந்து வந்துட்ட பிறகு அந்த வெறுப்பு ஓட்டும் வராம போகுது. ஸோ எல்லாமே பாசிட்டிவா ஏடிஎம்கேக்கு மாறும் நம்புறாங்களே. அப்படி இல்ல, பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு போகும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறதுக்கு தயாராக இல்லை. இன்னொன்னு, காங்கிரஸோட கூட்டணிக்கு போகணும்னு ரொம்ப முயற்சிக்கிறாங்க. அதை வந்து காங்கிரஸினுடைய தமிழ்நாட்டு தலைவர் செல்வ பெருந்தகையும் சமீபத்துல சொன்னாரு. ஜெயக்குமார் கேட்டார்னு சொன்னாரு. இப்ப வந்து வைகை செல்வனும் சொல்லி இருக்கிறார். இவங்க வந்து தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாலுமே அவங்க பிஜேபியை நேரடியாக விமர்சிப்பதற்கு தயாராக இல்லை. நேற்றைக்கு, அதாவது 2 நாளைக்கு முன்னால பிரதமர் அவர்கள் அதிமுகவினுடைய தலைவர்களை குறிப்பிட்டு பேசின போது கூட அதை பத்தி அவர் எதுவுமே பேசல. எங்களுடைய தலைவர்களை நீங்க கொண்டாடாதீங்க, உங்களுக்கு அது தேவையற்றதுன்னு எந்த விமர்சனமும் வைக்கவும் இல்லை, எதையும் சொல்லவும் இல்லை. 2வது, பிஜேபியினுடைய எந்த திட்டத்தையும் அதிமுக இது வரைக்கும் எதிர்த்து கூட பேசல. இன்னும் சொல்ல போனா, நீட் தேர்வுக்கு எதிராக குரல்கள் ஆரம்பத்திலிருந்தே அதிமுக குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாலுமே இந்த சமயத்துல அதை பத்தி அவங்க பேசுறதுக்கு தயாராக இல்லை. இன்னைக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஃபேவரபிளா இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்காரு. ஆனால் பஞ்சாப்ல நடக்கக்கூடிய இல்ல ஹரியானாவில நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை பத்தி எதுவுமே பேசல. எம்எஸ்பி மினிமம், அதாவது எம்எஸ்பியை பத்தியோ அவருக்கு பேசணும்னு தோணவும் இல்லை. அதாவது பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு அதிமுக தயாராக இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக தான் தன்னுடைய பிரதான எதிர்கட்சி, அதாவது திமுகவை எதிர்த்தால் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல சாதகமா இருக்குமா அப்படிங்கிறது பெரிய குவெஸ்டின் மார்க் தான். திரு வரதராஜன் இணைப்பில் இல்லை. திரு திவாகர், இதில் 2 விஷயம். ஒன்று வந்து இந்த போல் ரிசல்ட் நியாயமான கோபம் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கு மோடி ஒன்றை சொல்கிறார், அதுக்கு எதிர்வினையாக ஸ்டாலின் சொன்னார் அப்படிங்கிறது மட்டுமே பார்க்க முடியாது. தொடர்ச்சியாகவே மாநிலங்கள், எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன என்கிற குரலை தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுமே முன்வைத்து கொண்டிருக்கிறார். அதனுடைய நீட்சியாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா அவர் கேட்கக்கூடிய கேள்வி, எந்த திட்டத்தை வந்து நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள், அதை எது தடுத்தோம் என்று சொன்னால் அப்படி எதுவுமே இல்லை. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நம்ம நிதி கேட்கிறோம், கொடுக்கவில்லை. வெள்ள நிவாரணத்துக்கு கேட்கிறோம், தரவில்லை. இப்படி தான் தொடர்ச்சியாக இருக்கிறது. பொதுவாக மத்திய அரசுடைய சாதனைகள் பிஜேபி சொல்வது எல்லாமே இந்தியா முழுக்க என்னென்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அதை தான் சொல்கிறாங்க. ஜல்ஜீவன் திட்டமாக இருக்கட்டும், அல்லது வந்து கழிவறை கட்டுவது, அல்லது கேஸ் சிலிண்டர் கொண்டு போவது, இந்த திட்டங்களை தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாடு என்றைக்கோ ஒரு காலகட்டத்தில் செய்து முடித்து தன்னிறைவு அடைந்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. இப்போ வந்து திருநெல் சமூகத்துக்கு உயர்கல்வி செலவை ஏற்பது, அல்லது ஆட்டிசம் குழந்தைகள் மீது கவனம் செலுத்துவதுன்னு சொல்லி பொது சமூகத்தை தாண்டி விளிம்புநிலை சமூகத்துக்கு கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு போய்விட்டது. ஆனால் இன்றைக்கும் வந்து கழிப்பறை கட்டி தருவது, வீடுகளுக்கு வந்து குடிநீர் இணைப்பு கொடுப்பது, கேஸ் இணைப்பு கொடுப்பது, இதுதான் சாதனைகளாக மத்திய அரசு சொல்லுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். 2வது பேசின பல பேர் என்னென்னா வந்து இப்போ அந்த ஏடிஎம்கேவா பிஜேபியா எது வலிமையான கட்சி அப்படிங்கிறப்ப கருத்தியல் ரீதியாக பார்த்தோம்னா திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிறத கருத்தியல் ரீதியாக எதிரெதிராக இருக்கக்கூடிய கட்சிகள். இது ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா ஏடிஎம்கேக்கு பெரிய அளவு கருத்தியல் அப்படிங்கிறது ஒன்று கிடையாதுங்கிறனால திமுக வெர்சஸ் பிஜேபி தான் கருத்தியல் ரீதியாக எதிரெதிராக இருக்கக்கூடிய கட்சிகள். இந்திய அளவிலேயே திமுகவை வந்து கொள்கை ரீதியான எதிரான கட்சியாக பிஜேபி கருதுகிறது அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் இருந்து பல சந்தர்ப்பங்களில் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், சூழலுக்கு சூழல் மாறும். இப்போ கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் பிஜேபியா அப்படின்னா அதில் ஒரு கருத்தியல் ரீதியாக கம்யூனிஸ்ட் ஒரு சித்தாந்தம், அது இன்னொரு சித்தாந்தம்னு. காங்கிரஸ் வந்து செக்யூலரிசம் பேசும், அவங்க வந்து மதவாதம் பேசுகிறாங்க அப்படின்றது இன்னொரு முரண். தமிழ்நாட்டுக்கு வரும்போது திராவிட இயக்கம் அப்படின்ற அடிப்படையில் திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு பார்க்குறது. பட் கொள்கை அரசியல் அப்படின்றது வந்து தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கிறது இல்லை. கட்சியோட வலிமை, கூட்டணியோட வலிமை,
தலைவர்கள் மேல இருக்கிற ஈர்ப்பு, இந்த மாதிரி காரணிகள் தான் முடிவு பண்றப்ப அதைத்தான் அதிமுக வந்து எப்படி களத்துல இல்லவே இல்லை, வெறும் இவங்க 2 பேருக்கு இடையிலான மோதல் அப்படின்னு மட்டும் இதை சித்தாந்த மோதலா மட்டுமே தேர்தலை பார்க்க முடியும். அதைத்தான் ரெண்டாக தான் பிரித்து பார்க்கணும்னு சொல்கிறேன். சித்தாந்த ரீதியாக பார்த்தோம்னா திமுக வர்சஸ் பிஜேபிங்கிற ஒரு களம் இருக்கிறது, இந்திய அளவிலேயே இருக்கிறது. அப்படி தான் பிஜேபியும் உணர்கிறது. ஆனால் நீங்கள் கலை யதார்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் அரசியலில் திமுகவுக்கு எதிராக ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக அதிமுக தான் இருக்கிறத தவிர பிஜேபி கிடையவே கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கே இருக்கக்கூடிய நெட்வொர்க்கில் இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்கோட பிஜேபி வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. மீண்டும் மீண்டும் பிஜேபியை பற்றி பிஜேபி எதிர்ப்பாளர்களும் சரி ஆதரவாளர்களும் சரி ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பிம்பங்களை தொடர்ச்சியாக கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஒரு நிமிஷம், திரு வரதராஜனுடைய இணைப்பு கிடைச்சிருச்சு. திரு வரதராஜன், உங்க நிறைவு பார்வை சார். அதாவது எனக்கு முன்னாடி சகோதரர் சூர்யா பேசினார், திமுக நண்பர். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்டிஆர்எஃப், அது வந்து எஸ்டிஆர்எஃப்ல வந்து 70% மத்திய அரசாங்கத்துடைய ஃபண்டு என்பது தெரியும். 450 கோடி கொடுத்துருக்குறோம். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டு தான் 550 கோடி, 1000 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கேட்குற சகோதரருக்கு மற்ற ஆய்வுக்கு நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதுக்கான உரிய நேரத்தில் அது வந்து எப்போ என்ன சிஸ்டமோ புரோட்டோகால் படி அது வந்து சேரும். அந்த நிதி மத்தியனுடைய நிதி வந்து நிச்சயமாக சேரும் என்டிஆர்எஃப். இன்னொரு சகோதரர் சொன்னார், 2007 நீங்கள் வந்து கடலூரில் புயல் அடித்தப்ப காங்கிரஸ் கூட்டணியில் வச்சுக்கல, நீங்கள் வாங்கி கொடுத்தது என்ன 100 கோடி, அதை மறந்துடக்கூடாது. உங்களுக்கு நேரத்தை சுட்டி காட்டுறேன். அதுபோல் சகோதரர் சொல்கிறார், நிச்சயமாக இங்கே ஜல்தி சார் வளர்ந்த மாநிலமாக இருக்குதா சொன்னாலும் கூட தமிழகத்துக்கு தேவையான கிட்டத்தட்ட 55 லட்சம் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம் சார். தேவை இருந்ததுனால தான் கட்டி கொடுத்துருக்குது. ஜல்ஜீவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61 லட்சம் வீடுகளுக்கு ஹவுஸ் ஹோல்டுக்கு ஜல்ஜீவனுக்கு தேவை கொடுத்துருக்குறோம். இன்னும் தேவை இருக்கிறது. அதனால மத்திய அரசாங்கத்துக்கு என்ன, மத்திய அரசாங்கம் தமிழக மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொண்டுட்டு தான் இருக்கிறோம். ஒன்று எங்களை பொறுத்தளவு சார், நாங்கள் வைக்கக்கூடிய பிரச்சாரம் கடந்த முறை வைக்கும் பொழுது காங்கிரஸ் திமுக கூட்டணி எங்கள் மீது பொய் பிரச்சாரம் வைக்க முடியாது என்றால் தமிழக மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி மோடிக்கு எதிராக பாஜக எதிராக களத்தை கட்டமைத்தது இந்த நிச்சயமாக மக்கள் நம்ப தயாராக இல்லை. மக்கள் தெளிவாக முடிவெடுத்துக்கிட்டார்கள். நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமராக வரப்போறார். நிச்சயமாக தமிழகத்துக்கு அதிக எம்பிக்கள் பாஜக கூட்டணி சார்ந்த எம்பிக்களை பாராளுமன்றத்தில் அனுப்புன்னு முடிவு செய்துட்டாங்க. அந்த அடிப்படையில் எதிர்கட்சியுடைய பொய் பிரச்சாரம் எடுப்படாது. மோடி என்ற ஒற்றை தலைமை நாங்கள் நம்பி பிரச்சாரம் செய்கின்றோம். எங்களோடு வரக்கூடிய கூட்டணிகளை வச்சு நிச்சயமாக வெற்றி பெறுவோம். மீண்டும் நாங்கள் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இல்ல இதுல எதை பொய் பிரச்சாரம்னு சொல்றாங்க அப்படின்னு தெரியல. பேரிடர் நிவாரண நிதி தேசிய நிவாரண நிதியில இருந்து கொடுக்கல அப்படிங்கிறது பொய் பிரச்சாரமா? எய்ம்ஸுக்கு நீங்க வச்ச செங்கல் கரைஞ்சு போச்சு அப்படிங்கிறது பொய் பிரச்சாரமா? மெட்ரோ ஃபேஸ் 2க்கு நீங்க தான் வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனீங்க. ஆனா இந்த தேதி வரைக்கும் அது வந்து ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டா தான் நீங்க நோட்டிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க. முதலீட்டு வாரியம் அனுமதி கொடுத்து 3 ஆண்டுகள் போயிடுச்சு. இன்னைய வரைக்கும் நிதியமைச்சகம் அனுமதி கொடுக்கல. 50% ஷேர்ல ₹1 கூட கொடுக்கல. இன்னைக்கு 9000 கோடி, இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு 12000 கோடி நாங்க செலவு பண்ண போறோம். அது பொய் பிரச்சாரமா? நிதி பகிர்வுல காங்கிரஸ் 5% கொடுத்துட்டு இருந்துச்சு, நீங்க 4% குறைச்சிங்க அப்படின்னு நாங்க மக்கள்கிட்ட முன்வைக்கிறோம். அது போய் பிரச்சாரமா? மானியம் 35000 கோடி ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டுக்கு மானியமா வந்துட்டு இருந்துச்சு. அது இன்னைக்கு 27445 கோடியில இருந்து இந்த ஆண்டு அடுத்த வரக்கூடிய நிதி ஆண்டுல 23354 கோடியா வந்துருச்சு. ஒட்டுமொத்த மானிய தொகையில 2.6% சொல்றோம். இது போய் பிரச்சாரமா? ஒரே ஒரு கேள்விதான் சார். தமிழ்நாடு நிலப்பரப்புல 4% வச்சிருக்கோம், மக்கள் தொகையில 6% வச்சிருக்கோம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பொருளாதார கான்ட்ரிபியூஷன் 9%. எங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா 9% நிதியை கொடுக்கணும். மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா 4% 6% நிதியை கொடுக்கணும். ஆனா நீங்க பகிர்வுல கொடுக்கிறது 4%, மானியத்தில் கொடுக்கிறது 2.5%. ஊப்பியை விட குஜராத்தை விட நாங்கள் எந்த அளவிற்கு சுரணையற்று போயிட்டோம் நான் கேட்கிறேன். நன்றி. திரு சுகுநாத். அதான் இப்போ பிஜேபி பற்றி தொடர்ச்சியாக பிஜேபி ஆதரிப்பவர்களும் சரி அல்லது பிஜேபி விமர்சிப்பவர்களும் சரி ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பிம்பங்களை தான் தொடர்ச்சியாக கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏடிஎம்கே செயலற்று இருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனங்கள் வேற. ஆனால் ஏடிஎம்கே அளவுக்கான ஒரு நெட்வொர்க் கண்டிப்பாக பிஜேபி கிடையாது. அதுதான் பிஜேபி கூட்டணிகள் இன்றைக்கு வரைக்குமே அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையே தொடங்க முடியாத ஒரு சூழலில் ஒரு பலவீனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. ஏராளமான பார்வைகளை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.